ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். கரூரில் விஜய் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசல் காரணமாக 41 பேர் உயிரிழந்தார்கள். இது தொடர்பாக விசாரணை நடத்துவதற்கு வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்தது. இந்த உத்தரவை தடை செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் தாவேகா சார்பில் ஆதவ் அர்ஜுன் மனு தாக்கல் செஞ்சிருக்கிறாரு. நேரடியாக தமிழக வெற்றி கழகத்தினர் சிபிஐ விசாரணை கேட்காமல் குறுக்கு வழியில் இந்த கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 9 வயது சிறுவனினுடைய தந்தை பன்னீர்செல்வத்தை விலைக்கு வாங்கி உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணை கேட்டு அவர் பேர்ல மனு தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. அப்படின்றத நம்ம ட்ரைப்ஸ் ரிப்போர்ட்டர் அரவிந்த் களத்துக்கே சென்று நேற்று அம்பலப்படுத்தி இருந்தாரு. அந்த வீடியோவை நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அதுல 9 வயது சிறுவன் பிரித்திக்கினுடைய தாயார் தனது கணவன் எப்படி 6 மாதத்தில் தன்னை விட்டு ஓடி போனார், என்னென்ன கொடுமைகள் எல்லாம் செய்தார், இன்றைக்கு பணத்தாசையின் காரணமாகத்தான் இப்படி சிபிஐ விசாரணை கேட்டு மனு போட்டுள்ளார் அப்படின்றத நம்முடைய ட்ரைப்ஸ் ஊடகத்திற்கு வழங்கிய ஒரு எக்ஸ்க்ளூசிவான பேட்டியில குறிப்பிட்டிருக்கிறாங்க. இப்ப இந்த சூழலில் தான் உச்சநீதிமன்றத்தில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஆதவ் அர்ஜுனா ஒரு மனு தாக்கல் செஞ்சிருக்கிறாரு. அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ள செய்திகள் என்ன, அந்த மனு முன்வைக்கின்ற கோரிக்கைகள் என்ன, அதே போல சிபிஐ விசாரணை கோரி பன்னீர்செல்வம் போட்டுள்ள மனு, அவரை போலவே இறந்தவர்கள் குடும்பத்தை சார்ந்த மேலும் 2 பேர் போட்டுள்ள மனு, அவர்கள் எதன் அடிப்படையில் சிபிஐ விசாரணை கேட்கிறார்கள் என்பது குறித்தும் நம்ம இந்த வீடியோல பேச இருக்கிறோம். இதுல மிக முக்கியமாக மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் GS மணி என்கின்ற பாஜக வழக்கறிஞர் அணியை சார்ந்த ஒரு நிர்வாகி சிபிஐ விசாரணை கோரி ஒரு மனு தாக்கல் ஏற்கனவே பண்ணியிருந்தாரு. அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் அவர் உச்சநீதிமன்றத்தை அணுகி சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லிருக்கிறாரு. ஒவ்வொரு மனுவிலும் பல்வேறு கோரிக்கைகள் இடம்பெற்றுள்ளது. குறிப்பாக பல்வேறு சதி கோட்பாடுகள் ஊடகத்தின் வாயிலாகவும் தாவேகாவினரும் ஆதவ் அர்ஜுனாவும் விஜயும் பரப்பி வந்த சூழலில் இந்த சதி கோட்பாடுகள் குறித்து இந்த சுப்ரீம் கோர்ட்டில் போடப்பட்டுள்ள இந்த மனுக்களில் என்ன இடம்பெற்றிருக்கிறது அப்படின்றது குறித்தும் நம்ம விரிவா விவாதிக்க இருக்கிறோம். இது தொடர்பாக நம்மிடையே உரையாடுவதற்கு இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் மருதையன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம். இந்த கரூர் துயர சம்பவம், இந்த கொடூர சம்பவம் தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்கும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார். இந்த உத்தரவுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டை பல்வேறு தரப்பினர் அணுகி இருக்கிறாங்க. அதுல குறிப்பா பன்னீர்செல்வம் அப்படின்னு பிருத்விக் அப்படின்ற இறந்த ஒரு 9 வயது குழந்தையினுடைய தந்தை மனு செஞ்சிருக்கிறாரு. அதை நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணப்போ நம்ம ட்ரைப் சார்பில் அரவிந்த் ஃபீல்டுக்கே போய் பார்த்தாரு. அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் அந்த பன்னீர்செல்வம் 6 மாத குழந்தையாக அந்த பையன் இருக்கிறப்பயே விட்டுட்டு ஓடின ஒரு நபர் அப்படின்றது மிக தெளிவாக தெரியுது. அவங்க அம்மா கணவனால் கைவிடப்பட்ட ஒரு தாய் அப்படின்னு சர்டிஃபிகேட் வாங்கி தான் அவங்க குடும்பத்தையே நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒரு டைலர். இப்படி இருக்கிறப்ப ஓடி போன ஒரு நபர் சுடுகாட்டுக்கு இளவுக்கு வந்திருக்கிறாரு, சுடுகாட்டோட அப்படியே ஓடிட்டாரு. இப்படிப்பட்ட நபர் இத்தனைக்கும் அதில் நமக்கு கிடைச்ச தகவல் இல்லைன்னா அந்த பையனுக்கு 9 வயசு 2.5 வயசு இருக்கிறப்பதான் அந்த பையனை ஒரு தடவை பார்த்துருக்கிறார். மீதி இத்தனை ஆண்டுகளாக எட்டி கூட பார்க்காத ஒரு நபர் சுப்ரீம் கோர்ட்ல சிபிஐ விசாரணை கோரி ஒரு மனு போட்டிருக்கிறாரு. அவர் கோயம்புத்தூர்ல ஒரு பிரைவேட் பஸ் டிரைவர் அப்படின்னு நமக்கு தகவல் கிடைச்சிருக்குது. சிபிஐ கோரி மனு போட்டிருக்கிற இந்த விவகாரம் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, நீங்கள் சொல்கிற அந்த வீடியோ இப்போதான் பார்த்தேன் நான் உங்கள் சேனலில். அந்த பையனோட தாய் தெளிவாக சொல்கிறாங்க. ஆமாம், ஷர்மிளா. ஆமாம், இவங்க தாவேக்காலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி அவங்க அப்பாரு இந்த பணத்தில் கேட்குறாரு என்னன்ன போது அவன் ஓடி போயிட்டான், அவன் கிடையாது, நான் தான் பார்க்குறேன், லீகல் கார்டியன், சிங்கிள் மதர், அதுக்கு சர்டிஃபிகேட் இருக்குது, அரசு பள்ளியில் படிக்கிறான், அந்த சலுகைகளும் சிங்கிள் மதர்னு சொல்லி பெற்றிருக்கிறோம் அப்படின்னு நான் சொன்னேன்லாம் அவங்க விவரிக்கிறாங்க. இத்தனைக்கு பிறகும் அந்த அம்மா தெரியாமல் செஞ்சால் கூட அது ஒரு விஷயம். அந்த அம்மா இவ்வளோ தெளிவாக சொன்ன பிறகும் அந்த காசை ஆட்டையை போடுறதுக்கு அவன் ஒரு அயோக்கியான்னு தெரியுது, பச்சை அயோக்கியான்னு. அவன் பேரில் இவங்க பெட்டிஷன் போடுறாங்கன்னா இப்போ பன்னீர்செல்வம் அயோக்கியனா இதை கூட்டின்னு போய் டெல்லி சுப்ரீம் கோர்ட்டில் பெட்டிஷன் போடுறாங்களே, அவனோட பெரிய அயோக்கியம் இவனான்னு தெரியல எனக்கு. இது
41 உயிர்கள் போயிருக்குது. பலியானவங்களுக்கு நீங்கள் என்ன காசு கொடுத்தாலும் போன உயிர் திரும்ப வரப்போகிறதில்ல. அந்த குழந்தைகள் இறந்த இதை கேட்க சகிக்கல, அவ்வளோ கொடூரமாக இருக்குது. இந்த 9 வயது குழந்தையும் வந்து அப்படி தான் இறந்துருக்குது. அந்த வீடியோவிலேயே நமக்கு கிடைச்ச வீடியோவிலேயே பார்த்துருப்பீங்க, அந்த குழந்தை துண்டை கட்டிக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். ஆமாம், அப்போது அவங்களுடைய இழப்பை ஈடு செய்ய முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் அந்த குடும்பங்கள் அப்படி அந்த 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 வாய் பேச முடியாத பெண் அதை பார்க்க முடியல, அவ்வளோ துயரமாக இருக்குது. அந்த துயரத்தை பயன்படுத்தி இவங்க தங்களை விடுவித்துக் கொள்வதற்கு இல்லை தங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றி கொள்ள, உனக்கு சிபிஐ வேணும்னா நீ பெட்டிஷன் போடு, நீ போய் ஆதாடு. அவங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்னா என்னன்னு தெரியாது, சிபிஐனா என்னன்னு தெரியாது, எஸ்ஐடினா என்னன்னு தெரியாது. அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்கிட்டு அதுக்கு என்ன காசு கொடுத்தாங்களா, எப்படி விலைக்கு வாங்கினாங்கன்னு எனக்கு தெரியல. தகவல் அந்த அம்மாவுக்கே தெரியல, சுப்ரீம் கோர்ட்ல ஏதோ போட்டிருக்கிறாங்க அப்படின்ற அளவுக்கு தெரியல. இல்லை அவங்க ஒன்று சொல்றாங்க பாருங்க, இந்த கேஸ் போடுவதன் மூலமா இந்த காசுல பங்கு கேட்கறதுக்கு அவன் வர்றான், அதுக்காக தான் அவன் வந்து திட்டம் போடுறான். அந்த அயோக்கியத்தனத்துக்கு நீ உடந்தையா இருந்து உனக்கு ஒரு பெட்டிஷனர் வேணுன்றதுக்காக அந்த குழந்தையை இழந்து தவிக்கக்கூடிய அந்த தாய் அவளுக்கு துரோகம் பண்றீங்களே, நீங்க எல்லாம் உருப்பிடுவீங்களான்னு எனக்கு தெரியல. எவ்வளவு கல் நெஞ்சக்காரங்க, எவ்வளவு அயோக்கியங்க. இவங்க ரொம்ப ஒடுக்கப்பட்ட நிலையில இருக்கிற அருந்ததியர் சமூகத்து பெண், அவங்க டைலர் வேலைக்கு தான் போறாங்க. இல்லை அதை நான் பார்த்தேங்க. இல்லை என்னுடைய பாயிண்ட் வந்து, உனக்கு வந்து எஸ்ஐடி வேணாம், திமுக வேணாம், இது சரியில்லை, உன்னுடைய சத்துல நீ போய் ஃபைட் பண்ணு. ஏற்கனவே பிள்ளையை பறி கொடுத்தவங்கள வச்சு அவங்க மேலே சவாரி பண்ணி இப்போ வந்து இந்த பிணத்து வாய்க்கரிசியை வாயில கையை விட்டு எடுக்கிறதும்பாங்கல்ல, அந்த மாதிரி கேவலமான வேலை இல்லை இது. ஒரு குழந்தைய உடல் மேலே நீ தப்பிக்கிறதுக்கு நீ காசு கொடுக்குறேன்ற காரணத்துக்காக அவனை விலை பேசி அப்படி செய்கிறதா? இது ரொம்ப அயோக்கியத்தனம். இதை பார்க்கக்கூடியவர்கள், இது வந்து விஜய் ரசிகர்களாகவே இருக்கட்டும் அல்லது நீங்கள் தாவேக்கா உறுப்பினராக இருந்தால் இது நியாயமானு சொல்லுங்கள். இது அடுக்குமா? அந்த அந்த அம்மா சொல்கிறத கேளுங்க, அது உண்மை இல்லையா? அதுக்கு இப்போ தாவேக்கா உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல அந்த ஊரில் இளைஞர்கள், அவங்களே சொல்கிறாங்க இது அயோக்கியத்தனம்னு. ஆமாம், அவன் ஒரு புறம்போக்கு, அவனுக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லை இந்த பிள்ளைக்கும். இப்போ பிள்ளைக்கு சோறு போட முடியாதவன், பிள்ளைய செத்த போது கூட வந்து கூட இருந்து அடக்கம் பண்ண முடியாதவன், அவன் வந்து சிபிஐ விசாரணை கேட்குறான். எதுக்கு? சாவுக்கு நீதி கேட்கறதுக்கு. நீதி கேட்கறதுக்கு அவன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறானா? இந்த அயோக்கியத்தனத்தை எங்கே போய் சொல்கிறது? இதை வந்து மக்கள் தான் இதை பார்த்து சிந்திக்கணும். ஓகே, அடுத்ததா இந்த சென்னை உயர்நீதிமன்றம், மதுரை உயர்நீதிமன்றம் இதுல வழங்கப்பட்ட தீர்ப்புகள், அது தொடர்பா பல்வேறு கேள்விகள் வந்து எழுப்புறாங்க. இப்ப மதுரை உயர்நீதிமன்றத்துல சிபிஐ விசாரணை வந்து கேட்டு மனு போடுறாங்க, அதை வந்து ஏத்துக்க முடியாதுன்னு மனுவை தள்ளுபடி பண்றாங்க. அது அமர்வு நீதி. ஆமா, 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு, ஜோதிராமன், தண்டபாணி அமர்வு. அதே போல முன்ஜாமீன் கேட்டு புசி ஆனந்த், நிர்மல்குமார் அவங்களும் அங்க மனு போடுறாங்க, அதுவும் நிராகரிக்கப்படுகிறது. அடுத்ததா செந்தில்குமார், சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி, அவர் தான் வந்து எஸ்ஐடி ஃபார்ம் பண்றதுக்கு உத்தரவு போடுறாரு. இப்போ அதுலயும் வந்து பிரேயர் வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் எஸ்ஓபி கேட்டு தான் ஒரு மனு போட்டாங்க. அதுல அவர் வந்து எப்படி எஸ்ஐடிக்கு உத்தரவிடலாம் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இப்ப நான் முதல்ல உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய விஷயம் வந்து, இதுல விஜய் தரப்பே இல்லை. இப்ப செந்தில்குமார் நீதியரசர் வந்து சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து அஸ்ராகாருக்கு வந்து இதை விசாரிக்கணும்னு ஒரு உத்தரவு போடுறாரு. அந்த வழக்கில் விஜய் தரப்பையே வந்து கூப்பிடாம, விஜய் தரப்புக்கு இதை தெரியப்படுத்தாமல் நீதிபதி வந்து இப்படியெல்லாம் காட்டமான கமெண்ட்டை வந்து சொல்லலாமா? தலைமை பண்பே இல்லை, இது என்ன மாதிரியான கட்சி, இவர் விஜய் மேல ஏன் எஃப்ஐஆர் போடல, அந்த வாகனத்தை ஏன் பறிமுதல் செய்யவில்லை, ஆதவ அர்ஜுனா சட்டத்திற்கு அப்பாற்பட்டவரா, இப்படி கேட்ட இது எல்லாமே இது ஒரு அட்வர்ஸ் கமெண்ட். இதை வந்து எப்படி ஒரு நீதிபதி சொல்ல முடியும்? ஒண்ணு. இரண்டாவது, அந்த தரப்பே விஜய் தரப்பே இல்லாத பொழுது, இப்போ மனுதாரர் தினேஷ் இருக்கிறாரு, அப்புறம் அரசு தரப்பை வந்து கோட் பண்ணிருக்கிறாங்க, ஆனால் விஜய் தரப்பை ஏன் குறிப்பிடவில்லை அப்படின்னு அதுலயே ஒரு சதி இருக்குது. இல்ல, ஊடகங்கள்லயே இதை நிறைய பேர் பேசுறாங்க. முதல் பாயிண்ட், ஜஸ்டிஸ் செந்தில்குமார்கிட்ட வந்த வழக்கு எஸ்ஓபி கேட்டு போட்ட பெட்டிஷன் மட்டும்தான் என்பது உண்மைக்கு புறம்பானது. 4 பெட்டிஷன் இருக்குதுங்க. ஒரு பெட்டிஷன் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் தாவேகா தலைவர் விஜயை காப்பாற்றுகிறது, அவரை ஏன் எஃப்ஐஆர்ல சேர்க்கல, இது வந்து ஒரு பெட்டிஷன். அடுத்தது வந்து
இந்த தாவேக்காவினுடைய இந்த ரோடு ஷோ கூட்டங்கள் இருக்கு இல்லையா, இதுக்கு தடை விதிக்கணும் அப்படின்றது அடுத்தது. வந்து ஆதவ அர்ஜுனா ஒரு ட்வீட் போட்டார்ல, புரட்சி பண்ணணும்னு சொல்லி. அது தொடர்பாக ஏன் நடவடிக்கை எடுக்கல, வழக்கு பதிவு செய்யல அப்படின்றது இருக்கு இல்லையா. போலீஸ் வந்து அதில் மெத்தனமாக இருக்கு, அது அடுத்தது. அதுக்கப்புறம் தான் ஏபி. சரியா? இப்போ இதுல ஒரு தகவல், வன்முறை தூண்டும் கருத்துக்காக போலீசார் பதிவு செய்த வழக்கை ரத்து செய்ய கோரி ஆதவ அர்ஜுனா உயர் நீதிமன்றத்தில் முறையீடு. அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் என் மேல வழக்கு போட்டாங்க, என் மேல் வழக்கு போடுவதற்கு எந்த அடிப்படை முகாந்திரமும் இல்லை அப்படின்னு கேஸ் போட்டிருக்காரா? நீதிமன்றம் விசாரிக்கட்டும். ஓகே, விசாரிக்கட்டும். அவர் ஒன்றும் அதெல்லாம் தூண்டலன்னு சொல்றாரு. ஆமா, சரி, அது நீதிமன்றமே விசாரிக்கட்டும். ஓகே. எந்த குற்றமும் செய்யல அவங்க, என்ன செய்யறது? சரி, இப்போ இதெல்லாம் தான் அந்த மனு. இதன் மீது தான் நீதிபதி செந்தில்குமார் விசாரிக்கிறாரு. இப்ப நீங்க கேட்ட விஷயத்துக்கு வரேன். இப்ப நீதிபதி செந்தில்குமார் எங்களை ஒரு தரப்பா சேர்க்காத போதே, டிவிகே சேர்க்காத போதே, டிவிகே பற்றி எதிரான விமர்சனங்கள் எப்படி பாஸ் பண்ணலாம் அப்படின்றதான் ஊடகங்கள்ல கூட விவாதிச்சாங்க. இப்போ உங்களை தரப்பா சேர்க்காமையே நான் ஏன் இதை இப்படி சொல்றேன் அப்படின்னு அவரே சொல்றாரு. அது இவங்க கண்டுபிடிச்செல்லாம் சொல்லல, அந்த தீர்ப்புலேயே அது இருக்குது. அதாவது while this court is aware that the political party has not been arrayed as a respondent. அதுலயே சொல்றாங்க. ஆமா, ஆனா எல்லாருமே குற்றம் சாட்டுறாங்க, யாருமே தீர்ப்பு படிக்கலையா? இல்ல எதிர்மானுதாரராக இந்த கட்சியை சேர்க்காத போதே, சேர்க்கவில்லை என்பது நீதிமன்றத்துக்கு தெரியும். முதல் வரி, it is important to point out that it is incumbent upon such a party to have taken immediate steps to rescue and assist individuals caught in the stampede-like situation arising from massive crowd in which many children, women and several young persons tragically lost their lives. அதாவது இந்த இப்படி சிக்கிக்கொண்டு உயிரிழந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களை மீட்க வேண்டியது இந்த கட்சியினுடைய பொறுப்பு. அதை வந்து சுட்டி காட்டுவது நீதிமன்றத்தின் கடமை. இதோட நிக்கல, எங்களை பார்ட்டியா அதுக்கு மேல போறாரு அவரு. அதுக்கப்புறம் எல்லா கட்சி, எதிர்கட்சி முதல்வர் வந்துட்டாரு, எதிர்கட்சி தலைவர் வந்துட்டாங்க, எல்லா கட்சியும் வந்துட்டாங்க, எல்லாரும் தெரிவிச்சுட்டாங்க. இப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இது அக்டோபர் 3ஆம் தேதி. இதுக்கு முன்னாலேயே விஜய் வந்து வீடியோல பேசி போட்டாரு. 30ஆம் தேதியே பேசிட்டாரு. சிஎம் சார், உங்களுக்கு பழி வாங்கணும்னா என்ன பழி வாங்குங்க, எங்க ஆளுங்களை விட்டுருங்க. நீங்க சொன்ன இடத்துல கூட்டம் நடத்தினதை தவிர நான் வேற என்ன குற்றம் செய்தேன்? கரூர் மக்கள் பேசுறப்போ உண்மைகள் எல்லாம் வெளியே வரும். ஏன் கரூர்ல மட்டும் நடக்குது? இந்த தத்துவ முத்துகள்லாம் அதுல உதிர்த்திருக்காரு. நீதிபதி சொன்னது இருக்கட்டும், அந்த வீடியோ வெளிவந்த உடனே உலகம் பூரா எல்லாரும் கழுவி ஊத்துனாங்க. அது உண்டா இல்லையா? ஒரு சின்ன வருத்தம் கூட அதுல தெரிவிக்கல. குற்றத்துக்கு பொறுப்பேற்பது இல்ல, வருத்தம், ஒரு தார்மீக பொறுப்பு, வருத்தம். நாங்க கூட்டம் நடத்தி இப்படி ஆகி போச்சு, அத நீதிபதி சொல்றாரு. இத்தனை பேரும் சொல்லியிருக்கிறாங்க, எய்தர் இன் தர் அஃபிஷியல் ட்விட்டர் அக்கவுண்ட் ஆர் இன் அதர் சோஷியல் மீடியா regretting the stampede. ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கல. This omission reflects the political party's disregard for human life and public accountability. மனித உயிர் மேலே இந்த கட்சிக்கு மரியாதை கிடையாது அப்படின்றதையும், பொதுமக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள் அல்ல என்ற அவர்களுடைய மனோபாவமும் இதுல இருந்து தெரியுது. இத்தனையும் சொல்லிட்டு தான் தலைவரை பத்தி அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அதனால இதை வந்து இவங்க இப்போ சுப்ரீம் கோர்ட் பெட்டிஷனில் பல உருட்டி இருக்கிறாங்க. அதை அங்கே வரும்போது பேசுவோம். அதனால் இது ஒன்றும் கண்டுபிடிப்பல்ல. எதிர்மனுதாரராக அவங்க கருத்தை கேட்காம நீங்கள் சொல்லிட்டீங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இதில் கேட்குறதுக்கு உலகம் பளிச்சுன்னு தெரியுது. நீங்கள் அங்கேருந்து கிளம்பி போயிட்டீங்க, ஏர்போர்ட்டில் கேட்குறான், பதில் சொல்ல மாட்டேன்றீங்க. அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு இப்படி ஒரு வீடியோ போடுறீங்க. ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்காரு, நான் ஒரு ட்வீட் போட்டிருக்கிறேன், இதெல்லாம் அதில் சொல்லியிருக்காரு. என்ன அப்போ இது எல்லாமே இப்போ நீதிபதி சாதாரண மக்களைப் போல, உலகம் முழுதும் உள்ள ஊடகவியலாளர்களைப் போல, அத்தனை பேரையும் போல இயல்பாக சிந்தித்து இது என்ன இவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதனால இவங்க அதுக்கு கொடுக்குற முட்டெல்லாம் நிற்காது. இது நேச்சுரல் ஜஸ்டிஸுக்கு எதிராக இருக்குன்றாங்களே. இது அவரை விஜய் தரப்பை சேர்க்காதது, ஓடி போனது,
வருத்தம் கூட தெரிவிக்காது நேச்சுரல் ஜஸ்டிஸுக்கு எதிராக இருக்குது. நீங்க வந்து வருத்தம் கூட தெரிவிக்கல அப்படின்னு நீதிபதி குறிப்பிட்டதை சொல்றீங்க, அவர் வீடியோ வெளியிட்டதையும் குறிப்பிடுறீங்க. இப்ப வீடியோ கால் ரெண்டு நாளில் 33 பேரிடம் பேசிய விஜய் அப்படின்னு பேட்டி கொடுத்திருக்கிறாரு அருண்ராஜ். ஓகே, டிவிக்கு அந்த IRS ஆபீசரு. சரி, என்ன பேசினாரா? அதுல என்ன பேசினாருன்னு அந்த மக்கள் வந்து சொல்றாங்க. அதுல வந்து விஜய் வந்து பயங்கரமா அழுதாராம். சரி, அழுதுட்டு விஜய் வந்து நான் தான் குழந்தைகளை, பெண்கள், நீங்கெல்லாம் வர வேணான்னு நான் வந்து சொன்னானே, ஏன் வந்தீங்க அப்படின்னு விஜய் வந்து விடாம கேட்டார் அப்படின்னு அந்த பெண்கள் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? திரும்ப அந்த வீடியோல எப்படி பேசினாரோ அதே நிலையில தான் வந்திருக்காரு. என் மேல தப்பு இல்லை, உன்னதான் வர வேண்டாம்னு சொன்ன, ஏன் வந்த? இப்போ ஏற்கனவே ஃபெலிக்ஸ், சவுக்கு எல்லாம் சொல்லிட்டாங்க, எல்லாரும் நீ 2 பாட்டில் தண்ணி எடுத்துட்டு போக மாட்டியா, நீ எதுக்கு பேரலாம் வண்டி ஓட்டணுமா, நீ இதுக்கு நீ தான் முழு பொறுப்பு. மாலதி சொல்றாங்க பாதி பொறுப்பு வந்து அந்த பையனுக்கு, மீதி பொறுப்பு விஜய்ன்னு. ஆனா சவுக்கு ஒரு படி மேல போய், என்னம்மா எதுக்குமா பாதி பொறுப்பு விஜய்க்கு, முழு பொறுப்புமே அந்த பையன் மேலதான்மா, யாருமா வந்து வண்டியை எடுத்துக்கிட்டு பேரலாம் வர சொன்னாங்க அப்படின்னு அவர் வந்து ஆசிரியர் அவரும் சொன்னாரு. சிவிக் சென்ஸே இல்ல, தண்ணி பாட்டில் எடுத்துட்டு போக வேண்டியதானே, கையில ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு போக வேண்டியதானே. இப்போ இதெல்லாம் ஒரு லைனுக்கு வந்துருச்சு. எதுக்கு போனீங்க? இப்போ திரும்ப திரும்ப என்ன கேள்வி அப்படின்னு சொன்னாக்கா, இது மக்களை குற்றம் சொல்வது. உன்னுடைய அக்கௌண்டபிலிட்டி, நீ வந்து சொன்ன நேரத்துக்கு வரல, வேணும்னே லேட்டா வந்த, போய் 3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் பர்மிஷன் வாங்கிட்டு 12 மணிக்கு விஜய் வராரு அப்படின்னு அறிவிச்சு மக்களை கொண்டாந்து பொட்ட வெயிலில் 8 மணி நேரம் வந்து நிற்க வச்சு சாவடிச்சிருக்கிற. அங்கேருந்து வர்றதுக்கு இவ்வளோ லேட்டாக இருக்குது. நாமக்கல்லே லேட்டு, நாமக்கல்லே பல பேர் மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறான். அதை பெருமாள் முருகன் வந்து பதிவு பண்ணியிருக்காரு, நாமக்கல்ல எப்படி நடந்துச்சு அந்த கூத்துன்னு. அங்கேயே இளவு விழுந்திருக்க வேண்டியது. அதுக்கப்புறம் அங்கேருந்து பொறுமையாக உருட்டிட்டு வர, இங்கே வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு வர, 50 மீட்டர் முன்னாலேயே டிஎஸ்பி வந்து நிறுத்தி, நான் இல்லை அந்த 50 மீட்டர் தாண்டி அங்கே போனாதான் எனக்கு கவரேஜ் கிடைக்கும், ஆமாம் அப்படின்னு சொல்லி இத்தனையும் பண்ணிட்டு. இதுல இன்னொரு முக்கியமான 0 பாயிண்ட் வந்து டிசம்பர் 13 தான் அவர் கரூருக்கு வருவதாக இருந்தார். அதெல்லாம் மனுவில் இவங்க சொல்லியிருக்காங்க, அரசு தரப்பு. ஓ, சொல்லியிருக்காங்க, எல்லாம் சொல்லியிருக்காங்க. 17ஆம் தேதி முப்பெரும் விழா நடக்குது, 19ஆம் தேதி போய் மனு கொடுக்குறாங்க, நாங்க வந்து இங்க கூட்டம் நடத்தணும். அரசு ரொம்ப பெருந்தன்மையா உடனே எல்லா ஏற்பாடும் பண்ணி, அவ்வளவு ஷார்ட் நோட்டீஸ்ல முடியாதுன்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆமா, சரின்னு கொடுத்துருக்குறாங்க. ஆமா, இல்லைன்னா விஜய் சொல்லுவாருல்ல, ஆமா கொடுக்க எனக்கு சிஎம் சார் பயந்துட்டீங்களா, அதனால இவங்க கொடுத்துட்டாங்க. அதனால இவ்வளவு தப்பு நடந்திருக்குது. இவ்வளவு தப்பு மட்டும் இல்லை, அன்னைக்கு அந்த அவர் பேசுற அந்த 10 நிமிஷம் இருக்குல்ல, இந்த பக்கம் விஜய்க்கு வலது புறத்துல தண்ணின்னு தவிக்கிறாங்கல்ல, தண்ணி பாட்டில் தூக்கி போடுறாரு. அப்போ பார்த்து அங்கே மயங்கி விழுந்தோ செத்து போயோ தூக்கிட்டு போற காட்சி வீடியோலாம் வந்துருச்சு. அந்த நல்லா இன்னொரு முறை அந்த வீடியோ எல்லாரும் பாருங்க. அதுக்கு பிறகு வலது புறம் விஜய் திரும்பவே இல்லை, ஃபுல்லா இந்த பக்கம் பார்த்து தான் பேசுறாரு, இந்த சைடே பார்க்கல. அப்ப அங்க ஒரு அம்மா கதறாங்க, அதையும் கண்டுக்க. அப்ப அந்த பக்கம் பார்க்க கூடாது, அங்க பிரச்சனை நடக்குது. ரொம்ப உஷாரா அப்படி பார்த்து இத்தனை தவறும் பண்ணிட்டு, ஏம்மா வர வேண்டாம்னு சொன்னேன்னு ஏன் வந்தீங்க அப்படின்னு கேட்டா, நீதிபதி சொன்னது 100க்கு 200% உண்மை. அந்த மாதிரி ஒரு தகுதியற்ற, மனித உணர்வற்ற ஒரு கட்சியாக ஒரு தலைவனாக இருக்கிறாங்க அப்படின்றது தான் இது. அவங்க போய் சொல்லட்டும் எங்கே வேணா, இது மக்களுக்கு தெரியுங்க, காமன் சென்ஸில். சும்மா சட்டம் பேச வேண்டிய விஷயம்லாம் இல்லை, அதை நீதிபதி சொல்லியிருக்காரு. அதுதான் ரொம்ப முக்கியம். உன்னையே எதிர்மனுதாரராக சேர்க்கவில்லை என்பது நீதிமன்றத்துக்கு தெரியும். இருந்தாலும் நீதிமன்றம் ஏன் இதை சொல்ல வேண்டியிருக்குன்னா, நீ இப்படியெல்லாம் நடந்திருக்கிற, ஓடி போனது மட்டும் இல்லை, போன பிறகும் நீ அப்படிதான் நடந்திருக்கிற. இதெல்லாம் அந்த தீர்ப்பில் இருக்குது. அதை படிக்காதவங்க அதை படித்து பார்த்துட்டு அப்புறம் பேசுங்க. மதுரை உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணை கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் அப்பயே வந்து ரத்து பண்ணிட்டாங்க. அந்த மனுக்களை தள்ளுபடி செய்து விட்டார் நீதிபதி ஜோதிராமன், தண்டபாணி அடங்கிய 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு. அவங்க என்ன காரணத்தினால் சிபிஐ விசாரணை வேணாம் அப்படின்னு அவங்க அந்த மனுவை நிராகரித்ததற்கான காரணம் இல்லை, அது தீர்ப்பில் அது தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதில் இந்த பிஜேபி வழக்கறிஞர் அணியில் ஏதோ பொறுப்பில் இருக்கிற ஒரு GS மணி அப்படின்ற ஒரு உமா ஆனந்தன், அயோத்தியா மண்டபம், கோட்சே மாமி 2 பேரும் தான் பெட்டிஷன் போட்டிருக்கிறாங்க நீதி கேட்டு. ஆமா, இவங்க சென்னை ஹைகோர்ட்ல போட்டாங்க, GS மணி வந்து மதுரையில் போட்டாங்க. இப்போ அந்த பெட்டிஷன்ல அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க மனுவில் அப்படின்னு சொன்னாக்கா, இவங்க எதுக்காக சிபிஐ கேட்குறாங்க
அவங்க பெட்டிஷனில் இந்த லா என்ஃபோர்ஸிங் ஏஜென்சி போலீஸ் என்பது இந்த மாநில அரசை சார்ந்தது, அவங்க தான் பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் பர்மிஷன் கொடுத்து தான் இந்த மாதிரி ஒன்று ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது உங்கள் போலீஸே எப்படி விசாரிக்க முடியும்? ஓகே, இந்த தத்துவ ஞான கேள்வி தான் இவங்க எழுப்பியிருக்கிறாங்க. ஓகே. இப்போ இந்த அறிஞர் பெருமக்களுக்கு நான் கேட்குறது என்ன அப்படின்னாக்கா, இப்போ நிறைய தவறுகள் வந்து மோடி ஆட்சியின் கீழே நடக்குது. நிறைய பேர் இப்போது கோவிடுக்கு வந்து திடீர்னு லாக்டவுன் அறிவித்தார், எவ்வளோ பேர் ரயில்வே ட்ராக்ல அடிபட்டெல்லாம் செத்தாங்க. இப்போது அவருக்கு கீழே தான் சிபிஐ இருக்குது. இப்போ அதை யார் விசாரிக்கணும்? ஐநாவா இல்லை வேற ஏதாவது FBI விசாரிக்கணுமா? இந்த ஹேமமாலினி கும்பமேளால 80 பேர் செத்து போயிட்டாங்கன்னு அதை யார் விசாரிக்கிறது? ரிப்போர்ட் பிஜேபி கீழே தான் இருக்குது சிபிஐ. ஆமா, அப்போ யார் விசாரிக்கணும்? அப்போ இந்த மாதிரி ஒரு அறிவார்ந்த கேள்வியை வந்து இதில் எழுப்பியிருக்கிறாங்க. அதுக்கு வந்து நீதிமன்றம் விரிவாக பதில் சொல்லியிருக்கு. 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு, ஏற்கனவே உச்சநீதிமன்ற அமர்வு இந்த மாதிரி கேஸில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத கோட் பண்ணுறாங்க. டைம் அண்ட் அகெயின் இட் ஹஸ் பீன் reiterated that such an order is not to be passed as a matter of routine or merely because a party has leveled some allegations against local police. உள்ளூர் போலீஸுக்கு எதிராக சில குற்றச்சாட்டுகள் சொன்னாங்க என்பதை அடிப்படையாக வைத்து கொண்டு இது உடனே சிபிஐக்கு கொடுக்கறது என்பதெல்லாம் அப்படி கொடுக்க முடியாது. நம்பர் 1, the investigation is at a nascent stage. அப்படின்னா nascent stage இப்போ தான் ஆரம்பிக்குது இன்வெஸ்டிகேஷன். நிலை. ஆமாம். ஃபர்தர் it is to be pointed out that no allegations have been raised either with regard to the matter of investigation or interference, if any, by the state government or its machinery. இந்த விசாரணையில் ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லலை. இந்த விசாரணையில் மாநில அரசு தலையிடுகிறது என்பதற்கான ஆதாரமும் கொடுக்கல. அதுக்கு மேலே sweeping allegation of the above nature cannot be made and without any tangible material, it would be wholly erroneous for this court to take the word of the petitioner to hold that the investigation by a central agency is required. எந்த விதமான குறிப்பான குற்றச்சாட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பொதுவாக சொல்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது. இதில் ஒன்று தெளிவாக வந்து புரிஞ்சுக்கணும், இது வந்து 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு. வழக்கமான போலீஸ் விசாரிக்கிறது இருக்கு இல்லையா, அதையே எங்களால் வந்து நிறுத்த முடியாது, அதன் மேலேயே நீ வந்து எந்த குறிப்பான குற்றச்சாட்டும் சொல்லலை, சிபிஐ தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதை வந்து எஸ்ஐடி ஆர்டர் பண்ணது 2 நீதிபதிகள் அமர்வு அல்ல, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இதை எஸ்ஐடி ஆர்டர் பண்ணவர் செந்தில்குமார், ஒரு நீதிபதி. அப்போ இதுல ஒரு கேள்வி எழுப்புறாங்க இல்லையா, உங்கள்கிட்ட ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் தானே கேட்டாங்க, உங்களை யார் எஸ்ஐடி போட சொன்னாங்க என்ற அறிவார்ந்த கேள்விக்கு என்ன விடைன்னா, அவர் அந்த தீர்ப்பிலே சொல்றாரு 2 விஷயம் சொல்றாரு. ஒன்று, செந்தில்குமார் அந்த வீலுக்குள்ள வந்து வர்றாங்க, டிரைவர் எட்டி பார்க்குறாரு, எட்டி பார்த்துட்டும் அவர் வந்து வண்டியை நிப்பாட்டல. ஓகே, அந்த பசங்க ஓட்டிட்டு வர்றத இந்த பக்கமும் அது அவர் வந்து விஜய் பேரை சொல்லல, வண்டியின் இடதுபுறத்தில் ஒருத்தர் அமர்ந்து இருக்கிறார், அந்த பக்கமும் அது மாதிரி ஒன்று நடக்குது, அவரும் பார்க்குறாரு, வண்டியை நிறுத்தல. ஓகே, இப்போ இதுல ஹிட் அண்ட் ரன் இது வீடியோல இருக்குது, எனக்கு தெரியுது, உலகத்துக்கே தெரியுது, ஏன் போலீஸுக்கு தெரியல? நீ இந்த கேஸை போடலை, ஏன் போடல அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போ இது வந்து வெறும் எஸ்ஓபி பற்றிய பிரச்சனை இல்லை, அது இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லிட்டு அதனால இவங்க சொல்றாங்க இப்போதாங்க விசாரணை ஆரம்பிச்சிருக்கிறோம், அதுக்குள்ளேயே நீங்கள் இது பண்ணுறீங்களே அப்படின்னா அப்படி இல்லை, இது நான் வந்து தனியாக வேற ஒரு நீங்கள் விசாரிக்கிறது சரியில்லை, அதனால நான் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதிகள் அமர்வு ஏற்கனவே ஒரு வழக்கில், அது வந்து இந்த கிட்னி திருட்டு தொடர்பான ஒரு வழக்கு, அதில் லோக்கல் போலீஸ் வழக்கமான போலீஸ் கிரைம் பிரான்ச்சோ இது விசாரிப்பது சரியில்லைன்னு சொல்லிட்டு எஸ்ஐடி ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஆர்டரை கோட் பண்ணி அதனால நான் எஸ்ஐடி அப்பாயின்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றமே அசராகார் தலைமையில் குழு, இந்த 2 கீழே பெண் அதிகாரிகள், இதுக்கு மேலே வேறு யாரை வேணால் வந்து அவங்க அப்பாயின்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி உத்தரவு போடுது நீதிமன்றம். அதனால் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, சிபிஐ விசாரணையை நிராகரித்த 2 நீதிபதிகள் அமர்வு எஸ்ஐடி ஆர்டர் பண்ணல, ஒன்று. 2வது, ஒரு நீதிபதி வெறுமனே எஸ்ஓபி கேட்டு போட்ட பெட்டிஷன் அல்ல, இது எல்லாத்தையும் பரிசீலித்து
இவங்க ஹிட் அண்ட் ரன் கேஸ் உள்பட எல்லாத்துலேயும் ரொம்ப மென்மையான அணுகுமுறையை கையாளுறாங்க என்ற விமர்சனத்தை தெரிவித்து விட்டு தான் இந்த எஸ்ஐடிக்கு வந்து ஆர்டர் போடுறாரு. அதனால் இந்த அடிப்படையில் தான் இது போடப்பட்டிருக்கு என்பதை வந்து புரிந்து கொள்ளணும். இல்லை, இது பொதுவாக வெளியே வந்து இந்த வாதம் வந்து தொடர்ச்சியாக வைக்கப்படுது. அதனால இந்த கேள்வி, மனுதாரர் ஒரு பிரேயர், ஒரு கோரிக்கையை வைத்து ஒரு மனுவை போடுறாரு. ஆனால் நீதிபதி அந்த கோரிக்கை இல்லாமல் இன்னொரு தீர்வை வந்து கொடுக்குறாரு அப்படின்றது வந்து அது சட்ட ரீதியாக சரியான ஒன்றா? ஒரு மனுதாரருடைய கோரிக்கை தான் அது. வேற மனுதாரர்கள் விஜயை எஃப்ஐஆர்ல சேர்க்கல, இதெல்லாம் கேட்டிருக்கிறாங்க இல்லையா? இந்த மாதிரி ஏற்கனவே சொன்னேன், அவங்க ஊர்வலங்களையே தடை செய்யணும். ஆமாம், ஆதவ அர்ஜுனா ஆதவ அர்ஜுனா பற்றியும் வந்து கோர்ட் வந்து இது பண்ணி, ஆமா, சட்டத்துக்கு அப்பாற்பட்டவரா, ஏன் என்ன இது பண்றீங்க அப்படின்லாம் கேள்வி எழுப்பி இருக்குது. அதனால அந்த ஒன்று மட்டும் அல்ல அப்படின்றது ஃபேக்சுவலா ஒரு விஷயம். இது இல்லாமல் வேறு பல வழக்குகளில் ஒரு மனுதாரர் ஒரு பிரச்சனையின் ஒரு அம்சத்தின் மீது கேள்வி எழுப்புகிறார். நீதிமன்றம் அந்த விஷயத்தை பரிசீலிக்கும் போது வேறு பல உண்மைகள் தெரிய வருது. என்ன, அப்போ அதை கணக்கில் எடுத்துக்கொண்டு அவங்க உத்தரவு போடுறாங்க. இப்போ 2G கேஸில் எல்லாம் வரம்பு மீறி எல்லா லைசன்ஸையும் ரத்து பண்ணுறேன் என்றெல்லாம் சுப்ரீம் கோர்ட் வந்து உத்தரவு போட்டிருக்கு. ஒரு ட்ரையலே நடக்காமல், விசாரணையே செய்யாமல் தீர்ப்பே வழங்கி இருக்குது. அது ராஜா வந்து கொஸ்டின் பண்ணுறாரு அவருடைய இதில். அதனால் இது மாதிரி 1000 சொல்லலாம். இப்போ இதை ஒரு வாதமாக எடுத்துக்கொண்டால், யாருமே மனு போடாத போது மட்டும் ஒரு வழக்கை வந்து நீதிமன்றம் எடுத்துக்குது, அது மட்டும் எடுத்துக்கலாமா? யாருமே பெட்டிஷன் போடல, நீங்களா எதுக்கு இப்போ எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்க முடியுமான்னு நான் கேட்குறேன். கேட்க முடியாதல்லவா? அதனால் அந்த அறிவார்ந்த கேள்வியை வந்து ஒதுக்கி வச்சிருங்க. அது மாதிரி கேட்குறவங்களுக்கு ஒன்று அவங்க பாஜக ஆதரவாளர்களாக இருக்கணும், அல்லது திமுக வெறுப்பாளர்கள் ஆனால் நாங்கள் பாஜகவும் எதிர்ப்பாளர்கள் அப்படின்னு சொல்கிற சில வினோதமான நபர்கள் இருக்கிறாங்க. அந்த கேட்டகரியில் இருக்கலாம், எந்த கேட்டகரியும் இருக்கட்டும். இந்த பொன்மாணிக்கவேல் இந்த சிலை திருட்டு சம்பந்தமான வழக்கில் டிஎஸ்பி, ஓய்வு பெற்ற டிஎஸ்பி காதர் பாஷா போட்ட வழக்கில் அவர் வந்து சிபிசிஐடி விசாரணை தான் வந்து கேட்டு போடுறாரு. ஆனால் நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர் வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுறாரு. இப்படி பல வழக்குகள் இருக்குது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி தான் ஜிஆர் சாமிநாதன் எடுத்தீங்கன்னா நிறைய ஒரு லிஸ்ட் நான் சொல்லுவேன். ஓகே, அப்பெல்லாம் இந்த நீதிமன்றங்கள் கேள்வி கேட்டாங்களான்னு தெரியல, நம்ம தான் கத்திட்டு இருக்கிறோம். அதனால நியாயமா ஒரு விஷயத்த பேசும்போது மட்டும்தான் உங்களுக்கு கோபம் வருது. அது ஏன்னு தெரியல எனக்கு. இதுக்கிடையில இன்னொரு விமர்சனம் எடப்பாடி தரப்புலையும் வைக்கப்பட்டுச்சு. விஜய் கட்சியினர் பலரும் வந்து வைத்த விமர்சனம் என்னன்னா, அங்க ஒரு நபர் ஆணையம் போட்டுட்டீங்க, கரூர் சம்பவத்தை விசாரிக்க நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில ஒரு நபர் ஆணையத்தை போட்டுட்டு, இந்த பக்கம் அமுதா ஐஏஎஸ், டேவிட்சன் தேவாசீர்வாதம், இப்படி ஹோம் செக்ரட்டரி, ஹெல்த் செக்ரட்டரி, டிஜிபி இவங்கெல்லாம் வந்து பேட்டி கொடுக்கலாமா? இது வந்து சட்டத்திற்கு உட்பட்டதா அப்படின்ற ஒரு கேள்வியை தொடர்ச்சியாக வைக்கிறாங்க. அதாவது நாங்கள் கான்ஸ்பிரசி தியரியை தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணுவோம். அருணா ஜெகதீசன் 3 மாசத்துக்கு விசாரிக்கணும். அவங்க இதுல என்ன கான்ஸ்பிரசி இருக்கு? இல்ல கத்தியால குத்துனா அந்த கைதான மாவட்ட செயலாளர் ஒரு பேர் மதியழகன், அவர் மனைவி சொல்றாங்கல்ல, கழுத்தை பிடிச்சாங்க, ஆமா, விஷவாயு மூஞ்சில ஸ்ப்ரே பண்ண, அது ஓகே. இது எப்படி கான்ஸ்பிரசி? எது கான்ஸ்பிரசி? அமுதா ஐஏஎஸ் பேட்டி கொடுத்தது இல்ல நான் சொல்றது, அமுதா ஐஏஎஸ் பேட்டி கொடுத்தது, டேவிட்சன் தேவாசீர்வாதம் பேசினது, ஹெல்த் செக்ரட்டரி பேசினதெல்லாம் எதை பத்தி? கான்ஸ்பிரசி தியரிக்கு மறுப்பு. அதுதானே கான்ஸ்பிரசி தியரிக்கு மறுப்பு. லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க, இருட்டில் தான் இது நடந்துச்சு இல்லையா, போலீஸ் போதுமான அளவு போடல, இப்படிதானே வந்துச்சு. அது லத்தி சார்ஜ் பண்ணாங்க, ஆம்புலன்ஸை உள்ள விட்டாங்க இல்லையா, இதெல்லாம் என்னன்னு வீடியோவை போட்டு பிளே பண்ணி. அதனால தான் சொல்றேன், இந்த கேள்வி எழுப்புபவர்கள் நாங்க சுதந்திரமா ஒரு 3 மாசத்துக்கு இந்த சதி கோட்பாடுகளை பிரச்சாரம் பண்றதுக்கு இல்லாம குறுக்க வந்து நீங்க இப்படி இவங்களை வச்சு ஆதாரப்பூர்வம் நிரூபிச்சிங்கன்னா அப்புறம் நாங்க என்ன செய்யறது, எங்களுடைய கருத்துரிமை பாதிக்கப்படுது இல்லையான்னு கேட்குறாங்க. சரி, ஓகே, நான் இந்த விஷயத்துக்கு வரேன். சமீபத்தியான சில ஆண்டுகளுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு எடுத்துக்காட்டு, ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு நடக்குது. ஆமா, ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு என்னைக்கு நடக்குது? மே 22. ஆமா, மே 22, 2018 நடக்குது. அப்போ எடப்பாடி என்ன சொல்றாரு, உங்களை மாதிரி தாங்க நானும் டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதை நம்ம ஊடகங்கள்லாம் கேட்டு வராங்க. நீ எல்லாம் ஒரு சிஎம் ஆயான்னு யாரும் கேட்டதா எனக்கு தெரியல, நினைவில்லை. என்ன, மறுநாள் 23rd அன்னைக்கு அருணா ஜெகதீசன், இந்த நீதிபதி தான், அருணா ஜெகதீசன்
தலைமையில் ஓய்வு பெற்ற அந்த விசாரணை ஒரு கமிஷன் நபரான அமைக்கிறாங்க. அந்த ஆர்டரோட ஃப்ரண்ட் பேஜ் வந்து இதோ இருக்குது. 23ஆம் தேதி அமைச்சாச்சு. அமைச்ச பிறகு இது வந்து ஹிந்து பேப்பருங்க. இதோட டேட் வந்து ஜூன் 1. அப்போ இதுக்கு தலைப்பு மட்டும் இப்படி இருக்குது: போலீஸ் ஃபயர்ட் அண்டர் அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டான்சஸ். தமிழ்நாடு சிஎம். தவிர்க்க இயலாத சூழ்நிலையில் தான் போலீஸ் வந்து சுட்டது. இதுக்கு வேற தலைப்பெல்லாம் இருக்குது. பிரபல நியூஸ் மினிட் இணையதளம் இருக்கு இல்லையா, போலீஸ் துப்பாக்கி சூடு என்பது ஒரு இயற்கையான எதிர்வினை என்று சிஎம் சொல்லியிருக்காரு அப்படின்னு தலைப்பு செய்தி இருக்குது. இப்போ இது வந்து ஜூன் 1ஆம் தேதி கொடுக்குறாரு. துப்பாக்கி சூடு மே 22. அருணா ஜெகதீசன் குழு போட்டது மே 23. ஜூன் 1ஆம் தேதி சிஎம் சொல்றாரு. எப்படி சொன்னீங்க அப்படின்னு இந்த நீதிமான்கள் யாராவது கேட்டாங்களான்னு தெரியல. அதுக்கப்புறம் நம்ம பிரபல சூப்பர் ஸ்டார் கேட்கறதும் எடப்பாடியா தானே. ஆமா, இந்த கேள்வி எழுப்புறதும் அமுதா ஐஏஎஸ் எப்படி பேசலாம் அப்படின்னு அவரு தானே கேட்கிறாரு. நீதானையா பேசினான்னு கேட்கணும் ஊடகங்கள். ஆமா, ஊடகங்களுக்கு சில வரலாறுகள் வந்து மறந்துடும். சில வரலாறுகள் மட்டும்தான் நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணணும். அப்புறம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரை சில மர்மமான நபர்கள் கூட்டின்னு வந்தாங்க. தூத்துக்குடி அவரை கூட்டின்னு போனாங்க. அங்க ஒரு பையன் படுத்திருந்தாரு. நீங்க யாருன்னு கேட்டாரு. இவரை டென்ஷன் ஆகிட்டாரு சந்தோஷ். ஆமா, திரும்பி வந்து மெட்ராஸ் ஏர்போர்ட்டுக்கு வந்தாரு. எப்படி சதின்னு சொல்றீங்க? எனக்கு தெரியும் சதி அப்படின்னு ஒரு பேட்டி. சமூக விரோதிகள் நுழைஞ்சாங்க. அப்புறம் தான் நடந்துச்சு. இப்படியே போராட்டம்னா தமிழ்நாடு சுடுகாடு ஆயிடும் அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்தாரு. ஞாபகம் இருக்கா? அதனுடைய டேட் வந்து மே 30. அது ரஜினிகாந்த் பேசுவாருங்க. கமிஷன் போட்டால் அவர் பேசக்கூடாதான்னு சொல்லலாம். அவருக்கு அருகாமையில் நின்றிருந்தவர்கள் எல்லாம் ஒன்றிய உளவுத்துறை அதிகாரிகள். இதை நான் அப்பவே சொல்லியிருக்கிறேன். விசாரிச்சு அவரை இட்டுன்னு போய், ஏன்னா அகர்வால் வந்து ஒன்றிய அரசுக்கு வேண்டியவர். போராட்டத்துக்கு எதிராக அனில் அகர்வால் போராட்டத்துக்கு எதிராக பேசியவர்கள் பாஜக மட்டும்தான். அதிமுக கூட பேசல. இதெல்லாம் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கணும். அதனால இப்ப நான் இது இன்னும் நிறைய ஆதாரங்கள் எடுத்து சொல்லலாம். இது எடப்பாடி சொன்னதை மட்டும் சொல்றேன். இப்போ நான் என்ன கேட்குறேன், இதில் 2 விஷயம் இருக்குது. அருணா ஜெகதீசன் ஆணையத்தில் அப்புறமா கிரிஜா வைத்தியநாதன் சீஃப் செக்ரட்டரியை விசாரிக்கும் போது நாங்கள் மினிட் பை மினிட் அப்டேட் பண்ணோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஐஜி இன்டெலிஜென்ஸும் அதையே சொல்கிறாரு. அப்போ எடப்பாடி சொன்னது பச்சை பொய். எப்போ பச்சை பொய் சொல்கிறாரு? அருணா ஜெகதீசன் குழு போட்ட பிறகு பச்சை பொய். நம்முடைய நல்வாய்ப்பு முதல்வரே சொல்லிட்டாருன்னு விடாம அவங்க வந்து சம்பந்தப்பட்டவர்களை விசாரிச்சிருக்காங்க. இத்தனை நேரம் இந்த மாதிரி இந்த சத்திய பிரமாணத்துக்கு பொய் சொன்னதுக்காக, பொதுமக்களை ஏமாற்றினதுக்காக, இந்த கிரிமினல் குற்றத்துல சதி குற்றவாளியா இருக்கிற எடப்பாடி உள்ள இருக்கணும். எடப்பாடியை உள்ள வைக்காதது தமிழக அரசனுடைய குற்றம். ஏன் வைக்கலன்னு அதையும் கேட்டுவாங்க. எடப்பாடி கேட்டாக்க எப்படி அமுதா பேசினாரு அப்படின்னாக்கா அமுதாவோட இதை எடப்பாடியோட சேர்ந்து அதையும் கேட்டுவாங்க. அதனால இது ஒரு உதாரணம். இன்னும் எண்ணற்ற உதாரணம் சொல்ல முடியும். இது ஒரு எதிர்வாதத்துக்காக மட்டும் சொல்லலை. இப்போ என்னுடைய பாயிண்ட் என்னன்னு கேட்டால், இப்போ அருணா ஜெகதீசன் ஆணையம் இருக்குது. அடுத்தது எஸ்ஐடி அஸ்ராகாருக்கு விசாரிக்கிறாரு. இப்போ டேவிட்சன் தேவாசீர்வாதமோ அல்லது ஐஏஎஸ் அதிகாரி அமுதாவோ அல்லது ஹெல்த் செக்ரட்டரியோ அவங்கள சம்மன் அனுப்பி இவங்க கூப்பிடுவாங்க. யார்? அருணா ஜெகதீசன் கூப்பிடுவாங்க. அஸ்ராகாருக்கு கூப்பிடுவார். அப்போ அவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டு இங்கே சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு விரோதமாக இருந்தால் நீங்கள் கேள்வி கேளுங்க. பிரச்சனை வந்து அது மட்டும்தான். இங்கே ஒன்று சொல்லிட்டு அங்கே ஒன்று சொல்லக்கூடாது அப்படின்றது தான். ஹெல்த் செக்ரட்டரி நாங்கள் என்ன செஞ்சோம் நீங்கள் சொல்லியிருக்காருல்ல, அதே தான் சொல்கிறாரா வேற ஏதாவது சொல்கிறாரான்னு பாருங்க. வீடியோவே இருக்கு. டேவிட்சன் தேவாசீர்வாதம் போலீஸ் மொபிலைசேஷன் பற்றி ஒன்று சொல்லியிருக்காரு இல்லையா, அதே தான் அருணா ஜெகதீசன் சொல்கிறாரா? அது வரதான் போகுது. அதை பார்த்துட்டு பேசுங்க. இது வரைக்கும் எடப்பாடியை யாரும் கேள்வி கேட்கல. ஏயா மானங்கிட்டு போய் இப்படி பொய் சொன்னிய, கிரிஜா வைத்தியநாதன் இப்படி சொல்லியிருக்கிறாங்களே, இதுக்கு அப்புறமும் நான் ஒரு மனுஷன் வேட்டி கட்டிட்டு நடமாடுறிய என்ற கேள்வியை ஊடகங்கள் கேட்டிருக்கணும். அதை கேட்கல. அமுதா ஐஏஎஸ் எப்படி பேசுறாங்கன்னு கேட்குறாங்க. ரொம்ப நடுநிலையான கேள்விதான். அடுத்ததா இந்த சுப்ரீம் கோர்ட்ல சிபிஐ விசாரணை கேட்டு யார் யாரெல்லாம் மனு போட்டு இருக்கிறார்கள், அவங்க முன்வைக்கின்ற வாதங்கள் என்ன? இப்போ நம்ம பார்த்தது இந்த பரிதாபத்துக்குரிய அந்த குழந்தையினுடைய தாய் ஷர்மிளா, ஓடிப்போன அந்த அயோக்கியன் பன்னீர்செல்வம், அவன் பேரில் ஒரு பெட்டிஷன் போட்டிருக்கிறத பார்த்தோம்.
மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் 2 பேரை பிடிச்சி அவங்க பேரில் வந்து பெட்டிஷன் போட்டிருக்காங்க. அப்புறம் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ஹைகோர்ட்டில் பெட்டிஷன் போட்டவர் ஜிஎஸ் மணி அப்படின்னு ஒரு அட்வொகேட்டு, அவங்க வழக்கறிஞர் அணி பிஜேபி பொறுப்பாளர், அவர் வந்து அப்பீல் பண்ணியிருக்காரு. ஆதவ் அர்ஜுன் இருக்கார் இல்லையா, அவர் இங்கே நான் சிபிஐ கேட்டு போட போகிறேன் அப்படின்னு கோர்ட் வாசலில் அவங்க அறிவழகன் அவங்க வக்கீல் புலந்து கட்டினார். அந்த பாடியெல்லாம் அங்கே செத்ததா ஏற்கனவே செத்ததான்லாம் ஆஸ்பத்திரியில் உள்ளதை எங்கள் கணக்கில் சேர்க்குறீங்களா என்ற அறிவார்ந்த மனிதாபிமானம் மிக்க கேள்வியை கேட்ட அந்த வக்கீல் அந்த பெட்டிஷனே ஃபைல் பண்ணலன்றது நமக்கு தெரியும். இப்போ ஆதவ அர்ஜுனா அங்கே ஒன்று போட்டிருக்காரு, அவர் வேற விதமாக நைஸாக கொஞ்சம் மாற்றி உருட்டியிருக்காரு. எஸ்ஐடி விசாரிக்கக்கூடாது, இதை உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி கண்காணித்து ஒரு விசாரணை நடத்தணும். எல்லாரும் ஒரே மாதிரி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒன்றா தெரியும் இல்லையா, ஒருத்தர் அப்படி சைடில் இப்படி வர மாதிரி வரணும், அப்படி வர மாதிரி அப்படி கேட்டு பெட்டிஷன்கள் போட்டிருக்கிறாங்க. அநேகமாக எல்லாத்தையும் டேக் பண்ணி ஒன்றா விசாரிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பன்னீர்செல்வம் இன்னும் 2-3 பாதிக்கப்பட்டவர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் சிபிஐ விசாரணை கேட்டு மனு போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஹைகோர்ட்டில் இப்படி பாதிப்படைந்தவர்கள் அவங்க யாரும் மனு போடலையா? பாதிப்படைந்தவர்களில் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கணிசமான பேர் வந்து தலித் சமூகத்தை சேர்ந்த ஏழைகள், மிச்சம் பேரெல்லாம் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க. அதுதான் தெரியும் உங்களுக்கு, குழந்தைகள், பெண்கள், எளிய மக்கள். எனக்கு தெரிஞ்ச அவங்களுக்கு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு, முன்சிப் கோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, இது எதுக்கும் வித்தியாசம் தெரியாது. அவங்க பரிதாபத்துக்குரிய மக்கள். அவங்க ஹைகோர்ட்டுக்கு போகிறது அப்படின்றது சாத்தியம் இல்லை. ஏன் அவங்க ஹைகோர்ட்டுக்கு போகல, இப்போ நேராக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட்லேயே இந்த கேள்வி கேட்பாங்க, ஏன் ஹைகோர்ட்டுக்கு போகல அப்படின்னு கேட்டாக்க, பன்னீர்செல்வத்துக்கு ஹைகோர்ட்டு தெரியுமா, சுப்ரீம் கோர்ட் தெரியும். பிரச்சனை என்னன்னு கேட்டால், இந்த ஜிஎஸ் மணி பெட்டிஷன் போட்டார், உமா ஆனந்தன் போட்டாங்க இல்லையா, கோர்ட்டு முதல்ல கேட்ட கேள்வி, உனக்கு இதுக்கு என்ன சம்மந்தம், நீ யார், நீ பாதிக்கப்பட்டவனான்னு கேட்டாங்க. அது இயல்பாக கேட்பாங்க ஒரு கேள்வி. ஓ, அப்போ பாதிக்கப்பட்டவன் வேணுமா, ரெடி பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்லி தான் இப்போ பன்னீர்செல்வத்தை ரெடி பண்ணி போட்டிருக்காங்க, கூட்டின்னு வந்திருக்கிறாங்க. புரியுது இல்லையா? இது எவ்வளவு கொடூரமாக இருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்குங்க. அதாவது இவர்களை காப்பாற்றி கொள்வதற்கு அவங்கள வந்து ரெடி பண்ணி இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டாந்துருக்கிறாங்க. இப்போ நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் ஆதவ அர்ஜுனா பெட்டிஷன் என்ன வாதம் பயங்கரமான வாதம். முக்கியமாக என்ன சொல்லியிருக்காருன்னா, உயர்நீதிமன்றமே ஹைகோர்ட் இட் செல்ஃப் ஹேட் எக்ஸ்பிரஸ்டு ரிசர்வேஷன்ஸ் அபவுட் த இம்பார்ஷியாலிட்டி ஆஃப் த ஸ்டேட் போலீஸ் yet directed the formation of an SIT comprising only senior officers of Tamil Nadu Police. உயர்நீதிமன்றமே தமிழ்நாடு போலீஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய நடுநிலை பற்றிய கேள்வியை எழுப்பியிருக்குதான். அந்த தீர்ப்பை நான் ஃபுல்லாக படிச்சுட்டேன், எங்கேயும் எழுப்பல, ஒரு கேள்வி தான் எழுப்பியிருக்கு. ஹிட் அண்ட் ரன்ல ஏன் பிடிக்கல, எஃப்ஐஆர் போடல அப்படின்னு கேட்டிருக்கு இல்லையா. நடுநிலை பற்றி எங்கேயும் கேள்வி எழுப்பல. அப்படி எழுப்பியிருந்தாலும் ஏன்டா இவங்களை பிடிக்கலன்னு தான் சொல்லியிருக்குது. புரியுது இல்லையா? இவங்களுக்கு எதிராக பேசல, ஏன் இவங்களுக்கு சலுகை காட்டுகிறீர்கள் என்ற கோணத்துல தான் கேட்டிருக்காங்க விஜயும் ஆதவ அர்ஜுனாவுக்கும். ஆமா, இதை நல்லா பாருங்க. இன் இட்ஸ் ப்ளீ, ஹிந்துல இருந்து நான் படிக்கிறேன். டிவிகே பாயிண்டட் அவுட் தட் ஹைகோர்ட் இட் செல்ஃப் ஹேட் எக்ஸ்பிரஸ் ரிசர்வேஷன்ஸ் அபவுட் த இம்பார்ஷியாலிட்டி ஆஃப் த ஸ்டேட் போலீஸ். அப்படி இருக்கும்போது எஸ்ஐடி தமிழ்நாடு அதிகாரிகளை மட்டும் வச்சு எப்படி போடலாம்? இப்போ என்ன ஆந்திரா கர்நாடகாவில் இருந்தாலும் கூப்பிடணுமா? இது வந்து ஒரு வாதம். எங்க மேல கேஸ் போடல, அதனால அவங்க இம்பார்ஷியலா வந்து நடந்திருக்கிறாங்க அப்படின்றது இன்டைரக்டான பொருள். ஆமா, அப்படி அது மாதிரி சரியா கேஸ் போடலைங்க, அதுல இருந்தே அவங்க சரியில்லை, எங்களை கரெக்டா விசாரிங்க யுவரானர் அப்படின்றாங்க. என்ன இது? அடுத்தது வந்து the TVK alleged the possibility of a pre-planned conspiracy by miscreants behind the stampede and argued that a probe by the state police would not be impartial and therefore an independent probe where contesting points of fact can be placed is essential. இந்த தத்துவ ஞான வரியை நான் கொஞ்சம் மொழிபெயர்த்து சொல்கிறேன், கண்டிப்பாக கேளுங்க. டிவிக்கே என்ன குற்றம் சாட்டியிருக்குன்னா, இந்த பாசிபிலிட்டி ஆஃப் அ ப்ரீ பிளான்டு கான்ஸ்பிரசி, முன்கூட்டி திட்டமிடப்பட்ட ஒரு சதிக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. என்னங்க, இங்க போட்ட அஃபிடவிட்ல
பிளேடை வச்சு கிழிச்சாங்கன்றதுல இருந்து ஆதவ அர்ஜுன் அஃபிடவிட்ல நல்லா இருக்குது. ஆமா, அதே ஆதவ அர்ஜுன் ஹைகோர்ட்டில் போடுவதாக ஊடகங்களில் கசிய விடப்பட்ட ஃபெலிக்ஸால் பேசப்பட்ட புதிய தலைமுறை போன்ற ஊடகங்களால் மாவட்ட செயலாளர் மனைவியால் வலியுறுத்தி கூறப்பட்ட ஆமா, இந்த குற்றச்சாட்டுகள்லாம் ஹைகோர்ட்ல அந்த பெட்டிஷன்ல இருக்குதுன்னாங்க. ஆனா அந்த பெட்டிஷனை போடல. அது எல்லாமே செந்தில் பாலாஜி சதி. ஆனா இங்க என்ன இருக்குன்னா, பாசிபிலிட்டி ஆஃப் எ ப்ரீ பிளான்ட் கான்ஸ்பிரசி பை மிஸ்கிரியன்ஸ். யாரோ சில விஷமிகள் ஒரு முன்கூட்டி திட்டமிட்ட ஒரு சதி செய்திருக்க கூடும் என்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்று கருதுவதனால் எதுலயுமே ஒரு பிடிமானமே இல்லாம இருக்குது. இதை ஏன் கோர்ட்ல போய் கான்ஸ்பிரசினா என்ன எவிடன்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்காக தான் இப்படி ஒரு பிட்டு. அதனால சரி, அதுல இருந்து என்ன சொல்ல வரீங்க? அதனால a probe by the state police would not be impartial. இப்போ யாரோ விஷமிகள் சதி பண்ணியிருப்பாங்கன்னா அதை ஏன் ஸ்டேட் போலீஸ் விசாரிக்க கூடாது? எனக்கு புரியல. ஸ்டேட் போலீஸ் தான் சதி பண்ணியிருக்குது அப்படின்னா ஸ்டேட் போலீஸ் விசாரிக்க கூடாதுன்னு சொல்லலாம். யாரோ விஷமிகள் சதி பண்ணியிருக்காங்கன்னா அதை ஸ்டேட் போலீஸ் விசாரிக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? இதான் அர்த்தம் இருக்குது அதில். அதுக்கப்புறம் அண்ட் தேர்ஃபோர் இந்த வரி முக்கியம், இண்டிபெண்ட் ப்ரோப், சுயேட்சையான விசாரணை, வேர் கண்டெஸ்டிங் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஃபேக்ட் கேன் பி பிளேஸ்ட். எதிரெதிர் வாதங்களை வைக்கிறதுக்கு தோதா சுயேட்சையான ஒரு விசாரணை வேணும். கண்டெஸ்டிங் பாயிண்ட்ஸ், எதிரெதிர் பாயிண்ட், ஏன் அதை போய் அஸ்ராகார்கிட்ட வைங்களேன், உங்கள்கிட்ட தான் இருக்குல்ல, அஸ்ராகார்கிட்ட வைங்க. இந்த அருணா ஜெகதீசன் விசாரிக்கிறாங்க, அவங்கள்ட்ட வைங்க. அது ஏன் வைக்க முடியாது? இப்ப என்ன வருது அப்படின்னு சொன்னா, குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இவர்கள், புரியுது இல்லையா? இவங்க மேல கிரிமினல் நெக்லிஜென்ஸ் கேஸ் இருக்குது. இப்ப நான் கூட்டம் நடத்தினேங்க, என் மேல கிரிமினல் நெக்லிஜென்ஸ், நீங்க தான் போலீஸ் போட்டு எஸ்ஐடி நீங்க விசாரிக்கிறீங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, யுவர் ஆனர், ஒரு சதி நடந்திருக்கு. இப்ப நான் ஏன் தரப்ப சொல்லணும், அவர் தரப்ப அவர் சொல்லட்டும், வேற ஒருத்தர் விசாரிக்கட்டும். இப்போ இது உங்களுக்கு எனக்கு தான் வாக்கிய தகராறு மாதிரியும், ரெண்டு பேரும் நீங்களும் அக்யூஸ்டு நானும் அக்யூஸ்டு, ஒரு பொதுவான ஆள் விசாரிக்கட்டும் யுவர் ஆனர். வேற விஷமிகள்னு சொல்லிட்டு இவங்க அதுல இருந்து சொல்ல வர்றது என்னன்னா, போலீஸும் விஷமிகள் அப்படின்னு சொல்றாங்க இன்டைரக்டா. இதை வேறு வார்த்தை சொன்னா புரியுற மாதிரி, தமிழ் கூறு நல்லுலகத்துக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த ஏட்டையாவோட தான் நான் போவேன், இவங்க தான் என்ன விசாரிக்கணும் அப்படின்னு அக்யூஸ்ட் சூசிங் த இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி அப்படின்றது தான் இதுக்கு பொருள். இதான் விசாரணை. இது ஒண்ணு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி எங்களை பத்தி ரொம்ப கேவலமா அந்த தீர்ப்புல சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். அது எப்படி உண்மைக்கு புறம்பானது அப்படின்றத ஆதவ அர்ஜுனா பெட்டிஷன்ல சொல்றாரு. அப்பான் ரிசீவிங் இன்ஃபர்மேஷன் that certain individuals had fainted during the event, the petitioner's leadership and party cadre took immediate and coordinated steps to ensure medical aid and relief were provided without delay. கொஞ்சம் பேர் மயங்கிட்டாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே தலைவரும் இந்த கட்சியும் உடனே மருத்துவ வசதிகள், உரிய ஏற்பாடுகள் அதெல்லாம் தாமதமின்றி செய்தோம். அது என்ன நடந்ததுன்னு நம்ம பார்த்தோம். அந்த பக்கமே திரும்பல. ஆமா, தண்ணி வேணும்னு கேட்டதுக்கு 2 பாட்டில தூக்கி விட்டெறிஞ்சிட்டு கீழேயே கதவை திறந்து கொடுக்க முடியும். அதை ஸ்டேஜ் பண்றானுங்க, அதையும் விஜய் கையில எடுத்துட்டு போய் கொடுத்து அவர் மேல இருந்து தூக்கி போட்டு. ஆமா, அதுக்கு அடுத்தது நீதிபதி போய் சொல்லிட்டாரு, கான்ட்ரரி டு ஜுடிஷியல் அப்சர்வேஷன்ஸ், செந்தில்குமார் சொன்னது உண்மை அல்ல. இம்மீடியட்லி வி டிப்ளாய்டு வாலண்டியர்ஸ் ஃபார் கிரவுட் கண்ட்ரோல் அண்ட் ஃபர்ஸ்ட் எய்ட் ஒன்ஸ் சைன்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரெஸ் அப்பியர்டு. பிரச்சனைன்னு தெரிஞ்ச உடனே நாங்கள் வாலண்டியர்ஸ் இறக்கி கூட்டத்தை கட்டுப்படுத்தி இருக்கிறோம், மேனேஜ் பண்ணியிருக்கிறோம். நீதிபதி சொல்றதை நம்பாதீங்க. இது எல்லாரும் தான் வீடியோ பார்த்தீங்க. அவங்க சேனல் தமிழக வெற்றி கழக சேனல் வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஆமா, அதனால முதல்ல எந்த போலீஸ் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப பாத்தீங்களா ஐயா, இந்த ஜட்ஜை நம்ப முடியாது. அடுத்து ஜட்ஜு இந்த ஜட்ஜு போட்ட எஸ்ஐடியை நம்ப முடியுமா? அடுத்த பாயிண்ட், the high court created an irreversible prejudice in the public mind. பொதுமக்கள் மத்தியில் மாற்ற முடியாத ஒரு களங்கத்தை எங்களை பற்றி ஹைகோர்ட் ஏற்படுத்திருச்சு. எஸ்பெஷலி
when the SIT is now expected to report to the same court. இந்த SIT விசாரிச்சு இந்த நீதிமன்றத்தை தான் சொல்ல போகுது. அப்போ இந்த நீதிமன்றத்தை எப்படிங்க ஐயா நாங்கள் நம்ப முடியும்? சரியா? அப்போ நாங்கள் சொல்கிற போலீஸ், நாங்கள் சொல்கிற ஜட்ஜு எங்களை விசாரிக்கணும். அப்போ தான் நடுநிலையாக இருக்கும். அப்படின்றது தான் ஆதவ அர்ஜுனா பெட்டிஷனில் அவர் சாராம்சமாக கேட்டிருக்கிறது. இது இல்லாமல் இந்த பன்னீர் சிபிஐ விசாரணை அப்படின்னு வெளிப்படையா கேட்டிருக்காரா? இல்லை, அவர் அப்படி கேட்கல. SIT விசாரிக்கக்கூடாது. ஓகே. ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையில் நீங்கள் ஏதாவது ஒரு விசாரணைக்கு உத்தரவு போடுங்க. அப்படி ஏன் கேட்குறாரு அப்படின்னா, 10 பேர் சேர்ந்து சிபிஐன்னு கேட்டால் ஒரு செட்டப் பளிச்சுன்னு தெரியும். அது இப்போ நீங்கள் இந்த பிரச்சனையிலேயே, இப்போ இந்த கரூர் படுகொலையிலேயே எப்படி அது இப்போ சொன்னால் கொஞ்சம் முன்னால் பேசணும்ல, அவர் தான் லேட்டாக வர்றாரு, நீ எதுக்கு அங்கே போகிற? அவர் நம்ம பத்திரிகையாளர் ஷபீர் சொன்ன மாதிரி ஒரு சீஃப் செக்ரட்டரி ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாருனாக்கா மேபி கேட்டிருக்கலாம். டிஎஸ்பி சொன்னா கேட்பாரான்னு தெரியல. சீஃப் செக்ரட்டரி சொன்னா மேபி கேட்டிருக்கலாம். நீங்க எதுக்கு சார் பர்மிட் பண்றீங்க? அங்க பேரிகேட் போட்டு நிறுத்த வேண்டியதானே உங்க வேலை. அது சுமன் ஸ்ரீராமன் இப்படி வெவ்வேறு ஆங்கிள் சொல்றாங்க இல்லையா? அதே மாதிரி ஒரேடியா சிபிஐன்னு கேட்காம இவங்கள நம்ப முடியாதுங்கய்யா, இந்த ஜட்ஜை நம்ப முடியாது. அது இவரு பன்னீர்செல்வம் சிபிஐ வேணும், அது வேணும், அது வேற பன்னீர்செல்வம். அது மாதிரி செல்வராஜன் ஒருத்தர் போட்டிருக்காரு. அதுல என்ன சொல்றாங்கன்னாக்கா விக்டிம்ஸ் ஃபேமிலி இவங்கெல்லாம். ஆமா, அவர் பேர்ல பெட்டிஷன் போட்டிருக்காங்க. எனக்கு கிடைச்ச காப்பி அந்த செல்வராஜ் அப்படின்ற ஒரு பேர்ல. அவர் விக்டிமோட மனைவியை பறி கொடுத்த ஒருத்தர், சந்திரா அவங்க மனைவி. அவருக்கு என்ன நியாயமா தெரிஞ்சிருக்கணும், என் மனைவி இங்க நின்னாங்க, இந்த மாதிரி இறந்து போனாங்க, அதை விசாரிக்கிறதுக்கு ஏன் சிபிஐ வேணும்னு அவர் சொல்லணும். ஆனா அவர் பெட்டிஷன்ல என்ன இருக்கு அப்படின்னா, இந்த தாவேக்கா கட்சிக்காரங்க இருக்காங்க இல்லையா, விஜயும் சீனியர் லீடர்ஸும், அவங்க ஒன்றும் ஓடி போகல. இதுக்கு பேர் தான் கொண்ட தெரியுதுன்றது. ஆடு திருடுற மாதிரி கனவு கண்ட. ஓ, அவங்க ஓடி போனாங்களா நடந்து போனாங்களா அப்படின்றது செல்வராஜ் எப்படி தெரியும்? செல்வராஜ் இப்போ யாருக்காக வாதாடுறாரு? பொண்டாட்டியும் பறி கொடுத்துட்டு விஜயை காப்பாத்துறதுக்கு இப்போ அவர் வாதாடுறாரு. இந்த கொடூரத்தை தான் சொல்றேன் நான். அவர் பேர்ல பெட்டிஷன் போட்டு அவரு சொல்றாரு, செல்வராஜோட வக்கீல், நீங்க என்ன இருந்தாலும் செல்வராஜ் பேர்ல பெட்டிஷனை போட்டீங்கன்னாக்கா அப்போ அவர் வக்கீல் வாதாடுறாரு. இதை நீதிமன்றம் கேட்குமான்னு தெரியல, உனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி தலைவர்கள் போலீஸ் தான் எஸ்கார்ட் பண்ணி கூட்டிட்டு போனாங்க. அடுத்தது ஆதவ அர்ஜுனா கரூர் பார்டருக்கு போனோடனே ஃபோன் பண்ணார். இங்கே ஃபோன் பண்ணி தொண்டர்களை என்ன நடக்குது அப்படின்னு செய்தி வந்துருச்சான். பார்டர் போய் தாண்டும் போது ஏதோ பிரச்சனை இங்கே அப்படின்னு செய்தி வந்துருச்சான். உடனே உதவுங்கள். எப்படிங்க உதவ முடியும், போலீஸ் எங்களெல்லாம் கொடூரமாக அடிக்கிறாங்க அப்படின்னு தொண்டர்கள் சொன்னாங்களாம். அதுதான் சூழல், நாங்கள் முயற்சி பண்ணோம், போலீஸ் எங்களை உதவுறதுக்கு விடலை. இதுக்கு அடுத்தது எங்க வக்கீல், எங்க டாக்டர் பிரபு. தொண்டர்கள் என்ன செஞ்சாங்கன்னு வீடியோ இருக்குது. தொண்டர்கள் ஆம்புலன்ஸை வழிமறிச்சு அடிச்சாங்க. கூட்டம் பார்க்க வந்த பையன் கௌதம், விஜயனுடைய ரசிகர். முதல்ல ஒரு அம்மா விழுந்த உடனே அந்த ஆம்புலன்ஸ்லயே ஏறி போய் அவர் வேலை செய்கின்ற அந்த ஆம்புலன்ஸ் நிறுவனத்துக்கு போன் பண்ணி இந்த ஆம்புலன்ஸ் அனுப்புங்க அப்படின்னு பண்ணாரு. வந்தவரை பிடிச்சு அடிச்சு அவரை என்ன நடந்துச்சுன்னு அப்பட்டமா இருக்குது வீடியோ. அடுத்தது இன்னொன்று முக்கியமா, நாங்கள் அங்கேருந்து கிளம்பும் போது யாரும் உயிர் போயிடுச்சுன்றதே எங்களுக்கு தெரியாது. தூக்கிட்டு போறாங்க, அதெல்லாம் பார்த்தோம். அது கிளம்பும் போது எங்களுக்கு தெரியாது. பார்டருக்கு போய் நான் ஃபோன் பண்ணேன், இப்படி ஆச்சு. அப்புறமா உடனே எங்க டாக்டருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், டாக்டர் பிரபு. அவர் பாருங்க தாவேக்கான்னு தெரிஞ்ச பிரச்சனை, அதனால அவர் மாறு வேஷத்துல இருந்து ஒரு சொல்றாங்க, அதுல அவர் அனானிமஸா உதவி பண்ணாராம். ஓகே, இதெல்லாம் ஆதவ அர்ஜுனா பெட்டிஷன்ல இருக்கா, செல்வராஜ் பெட்டிஷன்ல இருக்கு? இது என்னங்க ஆதவ அர்ஜுனா போட்ட பெட்டிஷன் மாதிரி இருக்கு? செல்வராஜ் பெட்டிஷன்ல தான் இருக்குது இதெல்லாம். ஓ, அனானிமஸா அவர் உதவி பண்ணாரு. ஆமா, இதுலயும் ஃபெலிக்ஸ் தன்னோட முத்திரை பதித்த கருத்தை சொல்லிருக்கிறாரு. ஏங்க எங்க டாக்டர் இருக்கிறாங்க, அதாவது விஜய் தரப்புக்கு சொல்றாரு, எங்க டாக்டர் இருந்தாரு ஒருத்தர், அவர் அப்படியே அந்த கூட்டத்தை சுத்தி வந்தாரு. 2 பேர் மயக்கடிச்சு விழுந்திருந்தாங்க, அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சு விட்டு விஜய் கிட்ட இன்ஃபார்ம் பண்றாரு. விஜய் ஸ்டேஜ்ல கேட்கிறாரு, என்ன ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்ட உடனே ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு இது நடந்ததை அவர் விவரிக்கிறார். இப்போ சென்னை ஸ்டூடியோவில் தான் ஸ்கிரிப்டே ரெடி ஆகுது. ஆமாம், ஓகேம்மா.
இதுக்கப்புறம் முரண்பாடாக ஒன்று சொல்கிறாங்க, அந்த ஈவெண்ட்டின் போதே சில பேர் மயக்கம் அடைந்தார். உடனே எங்கள் தலைவர் அவங்களுக்கு தண்ணி கொடுத்தாரு, அதை நீதிமன்றம் கவனிக்கல. அது எங்களை போய் இப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஆம்புலன்ஸ் வர சொல்லி எங்கள் தலைவரே குரல் கொடுத்தாரு. தண்ணி கொடுத்த ஆம்புலன்ஸ் வர சொன்னேன், வரிசையாக ஆம்புலன்ஸ் வருது, தூக்கிட்டு போகிறாங்க. இத்தனையும் பார்த்துட்டு அந்த பக்கமே திரும்பாமல் இந்த பக்கம் திரும்பி பேசிட்டு அப்படியே இறங்கி ஒரு குழந்தைய காணுமா அப்படின்னு ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டு கண்டுபிடிச்சு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டீங்க. அந்த சொன்னதே பார்த்தாலே தெரியும், ப்ளீஸ் சார் கண்டுபிடிச்சு கொடுங்க சார், போலீஸ் சார் அப்படின்ட்டு ஓடுறது. ஆமாம், அவ்வளோதான், நல்லதே நடக்கும், சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இதெல்லாம் வந்து செல்வராஜ் பெட்டிஷன்ல இருக்குது. சரியா? இந்த துயரத்தை எங்க போய் சொல்லுவீங்க நீங்க? இதை சொல்றப்ப இது உண்மையிலேயே செல்வராஜோட பெட்டிஷன் தானா இல்ல ஆதவ அர்ஜுனாவோட பெட்டிஷனா? இது எல்லாமே மண்டபத்தில் எழுதி கொடுத்தது தான். இது செல்வராஜ், இது வந்து 5808 டைரி நம்பர் ஆஃப் 2025. இதுக்கு அடுத்தது வந்து பன்னீர்செல்வம், அது வந்து 57588 ஆஃப் 2025 டைரி. அதுக்கப்புறம் தான் கேஸ் நம்பர் பின்னால வரும். ஓகே. இப்போ இந்த ஓடிப்போன பன்னீர்செல்வம் இருக்கிறான்ல, பிள்ளை விட்டு ஓடி போனவன், அவன் பெட்டிஷன்ல நிர்வாகம் சரியில்லைங்க, கூட்டம் வரும்னு இன்டெலிஜென்ஸ் எல்லாம் இவங்களுக்கு என்ன இருந்துச்சு, சரியா தடுப்பு ஏற்பாடு அதெல்லாம் வந்து செய்யலை, போதுமான ஆள் போடலை, அப்புறம் பவர் அவுட்டேஜ் ஆயிடுச்சு, அதை சரியாக கவனிக்கல, உரிய மருத்துவ வசதிகள் ஏற்பாடு இதெல்லாம் பண்ணலை. அவ்வளோ இருக்கட்டும், பிரச்சனை முடிஞ்சு அவர் டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அப்புறம் எப்படி எங்களுக்கு நீதி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. என்ன? அதனால நீங்க வந்து செல்வராஜ் குரலில் பன்னீர்செல்வம் ஊதவே வேண்டாம், வேண்டாம், எல்லாம் ஒரே குரல் தான். அதே தான் இட்லி, தோசை, ஊத்தப்பம், இடியாப்பம் அப்படி மாற்றி ஊற்றிருக்கிறாங்க. இதுதான் இவங்க போட்டிருக்கிற பெட்டிஷன். இதுல இருந்து கொஞ்சம் வேறுபட்டது பிஜேபி சார்பில் ஜிஎஸ் மணி போட்டிருக்காருல்ல அப்பீல். ஆமா, உமானந்தும் போட்டதா ஊடகங்கள் எல்லாம் போடல, அது சும்மா பத்திரிகையில் அவங்க ஒன்றும் செய்யாத போதே அவங்க பேர்ல வந்து அடிச்சு விடுறாங்க. சும்மா இருந்தாலே, நம்ம வேலை செஞ்சாலே வெளியே வர மாட்டேங்குது, சும்மா இருந்தாலே வருது. அவரு ஜிஎஸ் மணி போட்டிருக்கிற பெட்டிஷன் இருக்கு இல்லையா, அது ரொம்ப சிறப்பானது. இதை வந்து தாவேக்காரங்க தான் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, அந்த பெட்டிஷனை போய் படிச்சு பாருங்க. நீங்க வந்து ஸ்கிரீன்ல காட்டலாம் வேண்டாம் சொல்றேன். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜட்ஜையா 2 பேரும் குற்றவாளி. யாரு? தாவேக்காவும் குற்றவாளி, அரசும் குற்றவாளி. அரசு சரியில்லை, தாவேக்கா தலைவரில் பூரா பிடிச்சி உள்ளே வைக்கணும். இவங்க சும்மா 2-3 பேர் மேலே கேஸை போட்டு ஏமாத்துறாங்க. இப்போ எல்லாம் தலைவர் விஜய் உள்ளிட்டு எல்லாரையும் பிடிச்சி உள்ளே வைக்கணும். இது ஒன்று. அடுத்தது இது என்ன பணம் கொடுக்குறாங்க? 20 லட்சம் ரூபா, 1 கோடி ரூபா கொடுக்க சொல்லுங்க. கேஸ் இந்த செக்ஷன்லாம் பத்தாது, பொது சொத்துக்கு பயங்கரமாக சேதம் விளைவிச்சிருக்கிறாங்க. அது என்னன்னு வந்து கவனிக்கணும். இதெல்லாம் செய்யணும்னாக்கா எல்லாருக்கும் பொதுவாக சிபிஐ விசாரிச்சாதான் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஒளிய தெரியாதவன் தலையாரி வீட்டில் போய் ஒளிஞ்சானா அப்படின்னு ஒன்று இருக்குது. தலையாரின்னா இப்போ உள்ளவங்களுக்கு தெரியாது. கிராமத்தில் வந்து கணக்கு புள்ள, மணியக்காரரு, தலையாரி. தலையாரின்னா கிராமத்து போலீஸ்னு வச்சுங்க. இதெல்லாம் வர்றதுக்கு முன்னால, விஏஓ வர்றதுக்கு முன்னால வர்றது, போலீஸ் ஸ்டேஷன் வர்றதுக்கு முன்னால. அப்போ அங்கே திருடன் போய் தலையாரி வீட்டில் ஒளிஞ்ச மாதிரின்னு இப்போ வந்து இவங்க சிபிஐ போட்டிருக்கிறாங்க எல்லாரும். அவங்க பிஜேபிக்காரன் எப்படி கோத்துருக்காங்க. இதை வந்து தாவேக்கா தொண்டர்கள் பாருங்க, இந்த பெட்டிஷனை ஸ்க்ரீனில் நீங்கள் காட்டுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம சரக்கு கிடையாது இது. அதனால் கோத்து குடுமையை வந்து சக்கையாக பிடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி தான் ஜிஎஸ் மணி வந்து பெட்டிஷன் போட்டிருக்காரு. இதுதான் இப்போது மொத்த சிபிஐ பெட்டிஷனுடைய தொகுப்பு. என்னுடைய கருத்துப்படி நீதிமன்றம் நியாயமாக விசாரித்தா இந்த பெட்டிஷன்லாம் வந்து நிராகரிக்கணும். அதோட முதல்ல மாநில அரசு இருக்கு இல்லையா, அதனுடைய கருத்து கேட்காம இதில் வந்து ரிலீஃப் கொடுக்க முடியாது, அதை கேட்கணும். ரெண்டாவது இதில் ஒரு கேள்வி, இப்போ ஷர்மிளா அவங்க வந்து சொல்கிறாங்க நான் தான் லீகல் கார்டியன் அப்படின்றத டிவிகே வந்து சொல்லிட்டேன், அதுக்கு பிறகு பன்னீர்செல்வத்தை வச்சு போட்டிருக்கிறாங்க அப்படின்றது வந்து தமிழ்நாடு அரசு காவல்துறை இதை பார்ப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அவங்க வந்து அவங்க ஷர்மிளா சார்பா இது வந்து போகஸு, அந்த குழந்தைக்கு அவன் வந்து எந்த விதத்திலும் தொடர்பு இல்லாதவன், சிங்கிள் மதர் தான் வளர்த்துருக்குறாங்க,
இப்படி ஒரு புறம்போக்க கூட்டின்னு வந்து இந்த காசையும் அபகரிக்கிறதுக்காக இவங்க இப்படி பெட்டிஷன் போட்டிருக்காங்க, இவங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு அந்த பிள்ளையை கைவிட்ட ஒரு அயோக்கியன் பேரில் பெட்டிஷன் போட்டிருக்கிறாங்க என்பதை சுப்ரீம் கோர்ட்டோட கவனத்துக்கு தமிழக அரசு கொண்டு வரணும். அந்த பெண்மணி இருக்கிறாங்க, அவங்கள நேரையே கொண்டு போய் விட அஃபிடவிட் வாங்கி ஆஜர்படுத்தலாம். அவங்கள இந்த அயோக்கியத்தனம் எப்படி நடக்குது என்பதை நாடு தழுவிய அளவில் எக்ஸ்போஸ் பண்ணணும். அது இப்போ நீங்கள் தான் சொல்கிறீங்க இவங்களே போய் குடுமையை சிபிஐட்ட வந்து கொடுக்குறாங்கன்னு. ஏற்கனவே ஆதவ அர்ஜுனா அந்த பெட்டிஷன் ஹைகோர்ட்டில் போட போகிறார் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த போலி மனு, அந்த நிலையிலேயே சொன்னீங்க இது பிஜேபி வலையில் சிக்கிட்டாங்க, குடுமையை கையில் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு வந்து சொன்னீங்க. அது இதெல்லாம் தெரியாமலா வந்து செய்வாங்க? இது ஒரு கேள்வி. இன்னொன்று சிபிஐ கேட்கறது எதனால், அது இன்னொரு கேள்வி. இப்போ இதில் 2 விஷயம் இருக்குது. யார் யார் சிபிஐ கேட்குறாங்க அப்படின்னு பார்க்கணும். ஒன்று பிஜேபி எடுத்த உடனே முதல்ல சிபிஐ வேணும்னு நீங்கள் கேட்டது யாருன்னா உமா ஆனந்தனும் ஜிஎஸ் மணியும். ஆதவ அர்ஜுனா பெட்டிஷன் ரெடி பண்ணாரு, போடலை, விட்டுருங்க. இவங்க தான் முதல்ல சிபிஐ கேட்டாங்க. அது ஏன் சிபிஐ இவங்க கேட்டாங்க மட்டும் இல்லை, உடனே பிஜேபி ட்விட்டர் பேஜில் சிபிஐ விசாரணை தான் அப்படின்னு எடுத்த உடனே போட்டாங்க. இந்த பக்கம் மாரிதாஸ் திட்டிகிட்டு இருக்காரு, அஸ்வத்தாமன் திட்டிகிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்தில் பிஜேபி வந்து இதை போடுறாங்க. இவங்க 2 பேரும் வந்து தாவேக்காவை திட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போதே இதை போட்டாங்க. அடுத்தது இப்போ பிஜேபி அங்கே அப்பீல் கேட்டு போயிருக்கிறாங்க. இந்த பேரில் இது இந்த இவங்களெல்லாம் கூட்டின்னு போய் போட்டது தாவேக்கா, அதிமுகவும் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆமாம், அரவிந்த் வந்து சொன்னார். இன்னும் சில பேர் ஆர்கனைஸ் பண்ணது அதிமுக இல்லையா? பிஜேபிக்கு ஏன் தாவேக்காவை பிடிச்சி கொண்டு போய் அமித்ஷா கையில் கொடுக்கணும் அப்படின்றதுக்கு பெரிய விளக்கம் தேவையில்லை. எடப்பாடிக்கு ஏன் தேவை பிடிச்சி கொண்டு போய் கொடுக்கணும், அதுக்கும் விளக்கம் தேவையில்லை. அவர் குடுமையே அங்கே இருக்குது, சரி நம்ம கூட்டாளியும் கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு. ஆதவ அர்ஜுனாக்கு அப்படி என்ன தேவை இருக்கு அப்படின்றது ஒரு கேள்வி. இப்போது ஆதவ அர்ஜுனா வந்து யாருடைய மருமகன் அப்படின்றது உலகறிந்த விஷயம். ரொம்ப யோக்கியமான ஒரு தொழில் செய்யக்கூடிய சாண்டியாகோ மார்ட்டினுடைய மருமகன். சரி, அவர் மகளை காதலித்து கல்யாணம் பண்ணுறதில் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனாலேயே அவர் வந்து குற்றவாளியாக சொல்ல முடியாது. ஆனால் அந்த சொத்தை வாங்கிக்கிட்டு அந்த தொழிலில் வந்து அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு எனக்கும் மாமனாருக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ சாண்டியாகோ மார்ட்டின் பற்றி எவ்வளோ பேருக்கு தெரியும் என்ன? முக்கியமாக இந்த தாவேக்கா தொண்டர்களுக்கு அவங்களுக்கு என்ன தெரியும் தெரியல. அவர் வந்து ஒரு நெட்வொர்க்கு, எவ்வளோ பெரிய நெட்வொர்க்குன்னா அதானிக்கு கூட அவ்வளோ ஷெல் கம்பெனி இல்லை. மொத்தம் 350 ஷெல் கம்பெனி லிங்க்டு டு லாட்ரி ஆப்ரேஷன்ஸ். ஷெல் கம்பெனின்னா என்ன? கருப்பு பணத்தை மாற்றுவதற்கான போலி கம்பெனி. அது உள்நாட்டிலையும் இருக்கலாம், வெளிநாட்டில் இருக்கலாம். எலக்ட்ரல் பாண்ட் பணம் கொடுத்தது அந்த ஃபியூச்சர் கேமிங் தான், அவங்களுக்கு தான். ஓகே, அது ஒன்று. அது இப்போ வந்து அவருக்கு அனைத்து இந்திய அளவில் அவர் உண்மையான பாரத மாதாவின் புதல்வர். அனைத்து தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, சிக்கிம், அருணாச்சல பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, மகாராஷ்டிரா, இவ்வளோ ஊரில் அவர் மேலே கேஸ் இருக்குது. உண்மையிலே அவர் தான் தேசிய கட்சி, அவர் மேலே கேஸ் இருக்குது. இதுவரைக்கும் இடி அவருடைய அட்டாச் பண்ணியிருக்கிற சொத்துகளின் மதிப்பு 920 கோடி. செந்தில் பாலாஜிக்கு எவ்வளோ இருக்கும்? 1 கோடியோ 1.5 கோடியோ அந்த கேஸ். 920 கோடி அட்டாச் பண்ணியிருக்கிறது. மொத்தம் கேரளாவில் மட்டும் 32 கேஸ் இருக்குது. என்ன கேஸு? சந்தேக கேஸ் இல்லை, இடி கேஸ். 32 கேஸ் இருக்குது. செந்தில் பாலாஜிக்கு ஒரு கேஸ் தான், 32 கேஸ் இருக்குது. எங்க இருக்காரு? ஜெயிலில், தீகாரில் இருக்காரா? இங்கே தான் இருக்காரு, வெளியில தான் இருக்காரு. ஆதவ அர்ஜுனுக்கு இப்போதான் இடி கேஸ் இருக்குது, ரைடும் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அவருடைய ஃபேமிலி பற்றி அது வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். மார்ட்டினுடைய மகன் சார்லஸ் ஜோஸ் மார்ட்டின், அவர் பிஜேபி மெம்பர். பிஜேபி மெம்பர் மட்டும் இல்லை, மார்ட்டின் குரூப் ஆஃப் கம்பெனிஸுக்கு மேனேஜிங் டைரக்டர் அவர். அதுக்கு அடுத்தது சாண்டியாகோ மார்ட்டினுடைய மனைவி லீமா ரோஸ், அவங்களும் ஒரு கட்சியில் இருக்கிறாங்க. அந்த கட்சிக்கு பேர் இந்திய ஜனநாயக கட்சி. புதிய தலைமுறை பாரிவேந்தர் கட்சி. ஓகே, சரியா? ஓகே, புதிய தலைமுறை ஓனர் கட்சி. ஓகே, அதனாலதான் அப்படி வாசிக்கிறாங்க. அது அப்புறம் தனியாக பேசுவோம். ஓகே, இப்போ இது என்ன? லாட்டரி டிக்கெட் விற்கிறது குத்தமாயா
அப்படின்னு கேட்கலாம். 2 குற்றம் பண்ணுறாங்க. ஒன்று போலி லாட்ரி டிக்கெட். ஓகே, நீங்கள் டிக்கெட் வாங்குவீங்க, அது குழுக்கல்லே வராது. இன்னொன்று ப்ரைஸ் விழ வச்சு பிளாக்கை ஒயிட்டாக மாற்றுறது. ஓகே, ப்ரைஸ் விழுற டிக்கெட் 1 லட்சம் 2 லட்சம் விழுது இல்லையா, அந்த டிக்கெட்டு பூரா இவங்க டிக்கெட்டாக இருக்கும், இவங்க கையில் இருக்கும். அதனால் அது சட்டபூர்வமான, அதுக்கு பேர் தான் மணி லாண்டரிங். ஓகே, வெள்ளையாக்குறது. சரியா? இப்போ லீமா ரோஸ் பற்றி இப்போது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு செய்தி வந்தது. ஒரு 2 பேரை பிடிச்சாங்க இப்போ ரெய்டு பண்ணி. 2012 நடக்கிற கேஸு. நாகராஜன், மூர்த்தின்னு 2 பேர், மார்ட்டினோட அசோசியேட்டு. அவங்கள வந்து பிடிச்சாங்க. அவங்க 7.2 கோடி ரூபா அன்அக்கௌண்டட் மணி அவங்கள்ட்ட பிடிச்சாங்க. ஏது இந்த பணம் உங்களுக்கு அப்படின்னு கேட்டபோது அவங்க என்ன சொன்னாங்க, லீமா ரோஸுக்கு ஒரு பிளாட் ஒன்று ரியல் எஸ்டேட்டு விற்றாங்க, அதில் வந்த பணம் தான். சரி, என்ன அந்த டாக்குமெண்ட்டை எடுங்க, சேல் அக்ரிமெண்ட்டை அப்படின்னு, பத்திரத்தை எடுங்கன்னாங்க. பத்திரத்தை எடுத்தால் அது என்னைக்கு பத்திரம் பதிவாயிருக்குன்னா மார்ச் 2, 2012. சரியா? ஸ்டாம்ப் பேப்பரில் தானே எழுதுவாங்க. அந்த ஸ்டாம்ப் பேப்பரை கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணது மார்ச் 9. அதை ஸ்டாம்ப் பேப்பர் விற்கிறவர் விற்றது மார்ச் 13. பத்திரம் பதிவானது மார்ச் 2. இது எப்படிங்க சாத்தியம்? எப்படின்னா அப்படிதான். ஓகே, என்ன இது? ஒரு கட்டத்தில் 9 லக்கணத்தில் உச்சம் பெற்ற ஒருவன் அப்படிதான் அது. ஓகே, இது நான் ஒரு உதாரணங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்தவர் அவர். எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதில் பையன் பிஜேபியில் இருக்கார், ஒய்ஃபு ஐஜேகேல இருக்கிறாங்க, பிஜேபி கூட்டணியில் இருக்கிற. இவர் தாவேகால இருக்கார். ஆனால் இது எதுக்கும் சம்மந்தம் இல்லை, நீங்கள் அதை குழப்பிக்க கூடாது, தொடர்பு இல்லை. இப்போ புதிய தலைமுறை விஜய்க்கு ஏன் அவ்வளோ கவரேஜ் கொடுக்குது? எடப்பாடியை கூட சீண்டலை, யாருக்கும் இந்த கவரேஜ் இல்லை. கரூருக்கு எடப்பாடி போயிருக்கிறாரு, ஒரே ஒரு லைவ். விஜய்க்கு 16 லைவுக்கு மேல. சோழநாட்டில் விஜய், சேரநாட்டில் விஜய், கொங்கு மண்டலத்தில் விஜய், கொட்டிநாட்டும் விஜய். விஜய் தான் பாட்டு போடுறது, பாட்டு உங்க விஜய். ஆமா, அதனால இதெல்லாம் நடக்குது அப்படின்னா அது லீமா ரோஸ் ஐஜேகேல இருக்கிறாங்க, அல்லது ஆதவ் அர்ஜுனா பிஜேபியோட கூட்டணிக்கு ஒரு ஏற்பாடு செய்கிறார், அல்லது மார்ட்டின் மகன் பிஜேபியில் இருக்காரு என்ற காரணங்களால் புதிய தலைமுறையில் எப்படி வருது? புதிய தலைமுறை ஒரு நடுநிலையான தொலைக்காட்சி, நடுநிலையான ஒரு ஆசிரியரால் அது சமஸ் என்கின்ற நடுநிலைவாதி ஆசிரியரால் நடத்தப்படுவது. அதை நீங்கள் தப்பாக எடுத்துக்கக்கூடாது. ஸோ இப்போ இதுதான் சிச்சுவேஷன். இந்த சிச்சுவேஷனில் விஜய் ரசிகர்களே உங்கள் தலைவரை அங்கே கூட்டின்னு போகிறாங்க. எங்கே கூட்டின்னு போகிறாங்க? சிபிஐ. இப்போ சிபிஐ வந்துட்டா திமுக தொலைஞ்சிச்சு அப்படின்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் ஒரு தியரி சொல்கிறேன். விஜய் கட்சியை நான் ஆதரிக்கலை, நான் திமுக தான் ஆதரிக்கிறேன், இதில் ஒன்றும் ரகசியம் இல்லை. ஆனால் எஸ்ஐடியில் இந்த விசாரணை நடந்துச்சு அப்படின்னா விசாரிப்பாங்க, ஏதோ ஒரு சார்ஜ் ஷீட் போடுவாங்க, கோர்ட்டில் போய் நீங்கள் வாதாடுவீங்க. இது வரைக்கும் கைதே பண்ணல, கோர்ட்டில் போய் வாதாடுவீங்க, ஒரு முடிவுக்கு வரும். அதாவது ஒரு குற்ற வழக்கு என்ற அளவில் அது விசாரித்து ஒரு முடிவுக்கு வரும். சிபிஐட்ட போனால் என்ன சிறப்பு அப்படின்னு, இந்த கேஸை நடத்திக்கிட்டு நீங்கள் அரசியலும் பண்ணலாம். சிபிஐட்ட போனால் என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னால், நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்கன்னா, இவர் அஸ்ராகாருக்கு விசாரித்தா கடகடன்னு விசாரித்து 3 மாதத்தில் சார்ஜ் ஷீட் போட்டு 4வது மாதம் நம்மளை கோர்ட்டுக்கு கூப்பிட்டுருவாரு, அது ஆபத்து அல்லவா? சிபிஐன்னா ஊறுகாப்பான, அது அவரே சொல்லியிருக்காருல்ல நம்ம சிவகங்கை அஜித்குமார் கேஸில். ஆமாம், விஜயும் சொல்லியிருக்கிறாரு, ஆதவ் அர்ஜுனா சொல்லியிருக்காரு. அங்கே போனால் அப்படியே கிடப்பில் போட்டுருவாங்க, உங்களை ஊறுகாப்பானையில் போட்டுருவாங்க, கேஸை ஊறுகாப்பானையில் இல்லை. அமித்ஷாட்ட சிக்கிடுச்சுன்னாக்கா அப்புறம் அது கையில் இருக்கும். எப்போ தேவையோ அப்போ நீ அவர் கூப்பிட்ற போதெல்லாம் வரணும், கூப்பிட்றதெல்லாம் செய்யணும், கொடுக்குற சீட்டை வாங்கிக்கணும், பல கார் மாதிரி ஓடணும், மூஞ்சில துண்டு கட்டிக்கிட்டு போனோம், ஆமாம் சொல்கிற அரசியலை பேசணும். இதெல்லாம் நீங்கள் கொள்கை எதிரி. ஆனால் நீங்கள் பேச விட்டுருவாங்க கொள்கை எதிரி. இன்னைக்கு எடப்பாடி பிரச்சாரத்தில் அறிவிச்சிருக்கிறாரு, இந்த ஊர் தெரு இதெல்லாம் ஜாதி பேரை நீக்கிட்டாங்க, நாங்கள் வந்தால் முதல்ல அந்த அறிவிப்பை தான் நீக்குவோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கோம். வெரி குட். சரியா? அப்போ அதனால் விஜய் அரசியல் செய்வதென்றால் அவருடைய அரசியல் எதிர்காலம் மொத்தத்தையும் அந்த குடுமையை கொண்டு போய் அங்கே கொடுக்குற மாதிரி தான்.
இதை நான் சொல்லி நம்பலை அப்படின்னா அன்புமணி ராமதாஸ் தனியாக கூப்பிட்டு நீங்கள் வந்து விசாரிச்சு பாருங்கள். எடப்பாடி கதி என்ன, அவர் எவ்வளோ துள்ளினார், கடைசியில் எப்படி செங்கோட்டையனை வச்சு பஞ்சாயத்து பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, போய் கடைசியில் சரண்டர் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எப்படி அவர் ஆஃபீஸ் திறந்ததை பார்க்க போன மாதிரி விஜயும் அடிக்கடி டெல்லி போக வேண்டியிருக்கும், வேறு வேலைகளுக்காக போக வேண்டியிருக்கும், கார் மாதிரி போக வேண்டியிருக்கும். இது மாதிரி நிலைமையெல்லாம் வந்து ஏற்படும் என்பதை விஜய் ரசிகர்களுக்கு தெரிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதனால் சிபிஐக்கு போவது என்பது நீங்கள் அங்கே கொண்டு போய் தலையை கொடுக்கறது தான். இல்லை, இப்போ ஆதவ அர்ஜுனாவுக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்குது, அதை பண்ணுறாரு. இது விஜய்க்கு யாரும் வந்து சொல்ல மாட்டாங்களா? விஜய்க்கு வந்து இது தெரியாமலா இதெல்லாம்? இல்லை, இந்த மாதிரி சூழல்லாம் எப்பொழுதுமே இப்போ உள்ள பிரச்சனையிலேருந்து தப்பிப்போம். இந்த கடன்காரன் இருக்கிறான் இல்லையா, கடன் வாங்கினவங்க சின்ன கடனை அடைக்கிறதுக்கு ஒரு பெரிய கடனை வாங்குவாங்க. இப்போ எஸ்ஐடியிலேருந்து தப்பிக்கணும் நம்ம, அதுக்கு எங்கேனா போவோம் அப்படின்னு போகிறாங்க. அது வந்து முதல வாயில தலையை கொடுக்குறாங்க என்பது இப்போ தெரியாது, அது அப்புறம்தான் தெரியும். அதை நோக்கி தான் அவர்கள் செல்கிறார்கள். இதில் என்ன வேதனை என்று சொன்னால், பாதிக்கப்பட்ட அந்த மக்கள், தங்கள் உறவுகளை இழந்த மக்கள், அவர்கள் பெயரால் இது நடக்கிறது அப்படின்றதான் இதில் மிகப்பெரிய அநீதி. இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி சுப்ரீம் கோர்ட்டில் எப்படியான மனுக்கள் போடப்பட்டிருக்கிறது, இதற்கும் தாவேகாவுக்கும் என்ன தொடர்பு அப்படின்றத விரிவாக வந்து விளக்குனதுக்கு ரொம்ப நன்றி தோழர். நன்றி.